நீங்கள் சொல்லுங்கள். கிரேட் ஹிமாலயாஸ் நேஷனல் பார்க் எங்கே இருக்குது? நந்தாதேவி நேஷனல் பார்க் எங்கே இருக்குது? பார்க்கில் இருக்கா? இன்னைக்கு பார்க்க போகிறது தான். எல்லா பார்க்கையும் பார்க்க போகிறோம். ஓகேவா? பட் அதுக்கு முன்னாடி முக்கியமானது பார்க்கணும். எது அந்த பார்க்கில் எது கீழே வருதுன்னு பார்க்கலாம். இந்த ஆக்ட் கீழே வருது. இதுக்கு முன்னாடி இந்த 2 பிடிஎஃப் இருக்குது தெரியுமா? அதை இன்னும் முடிக்கல. இதை முடிச்சுட்டு அதை முடிக்கல. சரியா? ஸோ இந்த கிளாஸோட எய்ம் என்ன சொல்லுங்கள்? சத்தமாக கேட்கலையே. எஸ், நீங்கள் போட்டிருக்கல. நேஷனல் பார்க்குன்றது ஒரு பாதுகாப்பான ஏரியா தானே. அப்போ பாதுகாப்பான ஏரியானா என்ன, அதுக்கான ஆக்ட் என்ன, அதெல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிற என்ன பண்ணலாம், நேஷனல் பார்க்ஸ்லாம் பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே சீதா, ஹெட்டிங் படிங்க சீதா. ஃபர்ஸ்ட்டு வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. இது ஒரு ஆக்டா? ஓகே. இது எய்ம் என்னவா இருக்கும்? ஓகே, அப்போ வைல்ட் லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா நமக்கு முதல்ல என்ன தெரியணும்? வைல்ட் லைஃப்னா என்ன, வைல்ட் லைஃப்னா என்ன தெரியணும். டெஃபினேஷன் முக்கியம். அடுத்து என்ன பண்ணணும்? எப்படி பாதுகாக்கணும் தெரிஞ்சுக்கணும். 2 தான். புரிஞ்சுல? அப்போ ஒரு ஆக்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி வைல்ட் லைஃப்னா முதல்ல என்ன, 2வது எதெல்லாம் பாதுகாக்கணும், எதெல்லாம் பாதுகாக்கக்கூடாது படிக்கணும்ல. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? டெஃபினேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப் ஃபர்ஸ்ட்லேயும் படிக்கலாமா? நான் படிக்கிறேன். வைல்ட் லைஃப் டிஃபென்ஸ். அது வைல்ட் லைஃப் என்னென்ன வரும்னா, அனிமல்ஸ், பீஸ், பட்டர்ஃப்ளைஸ், கிரஸ்டேஷன்ஸ் ஞாபகம் இருக்கா? குட்டியாக படித்தோமே. ஃபிஷ், மர்ட்ஸ், அக்வாட்டிக், லேண்ட் வெஜிடேஷன் விச் ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் எனி ஹேபிடேட். எந்த ஹேபிடேட்டில் இருக்கிற வெஜிடேஷன் கூட வந்துடும் இதில். வைல்ட் லைஃப்ன்றது வேறு என்ன கிடையாது, அனிமல்ஸ் மட்டும் கிடையாது. ஓகே, அப்போது வைல்ட் லைஃப் ஃபர்ஸ்ட் இப்போ என்ன முடிஞ்சு போச்சு நமக்கு? வாட் இஸ் வைல்ட் லைஃப் முடிஞ்சு போச்சு. அக்வாட்டிக்ல இருந்து, லேண்ட்ல இருந்து, வெஜிடேஷன்ல இருந்து, பட்டர்ஃப்ளைல இருந்து எல்லாமே எல்லாம் வந்துருது. அப்போ இந்த எல்லா வைல்ட் லைஃப்பையும் பாதுகாக்கிறது ஒரு ஆக்ட் இருக்கு. இந்த ஆக்ட் பேர் தான் என்னது? அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, இது எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கு இடத்த பிரிக்கிறாங்க. ஓகே, ஒரு 5 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. தெர் ஆர் 5 டைப்ஸ் ஆஃப் ப்ரொடெக்டட் ஏரியாஸ். அதில் ஒன்று தான் நேஷனல் பார்க். அதில் வைல்ட் லைஃப் சாங்சுரி, கம்யூனிட்டி ரிசர்வ்ஸ், கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸ், டைகர் ரிசர்வ்ஸ். ஓகே, என்ன சொல்ற புரிஞ்சுல? அதாவது வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் தான் இந்த 5 வகையான பாதுகாப்பான ஏரியாவை டிஃபைன் பண்ணுது. புரிஞ்சா? எக்ஸாம்பிள் கேட்பாங்கன்னா, டைகர் ரிசர்வ்ஸ் கம்ஸ் அண்டர் விச் ஆக்ட், இல்லைன்னா டைகர் ரிசர்வ்ஸை எதுக்கு நம்ம பாதுகாக்கணும்னு கேட்பாங்க. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். நேஷனல் பார்க்ஸ் ஆர் என்னது டிஃபைன்ட் அண்டர் தி விச் ஆக்ட் கேட்பாங்க. எந்த ஆக்ட்ல? ஓகே, அப்போ ஒட்டுமொத்த வைல்ட் லைஃபையுமே ஒரு 5 ரிசர்வ் என்ன பண்ணிடுறாங்க, பிடிச்சிடுறாங்க. இப்போ நம்மளோட எய்ம் இந்த பிடிஎஃப்லையும் அடுத்த பிடிஎஃப் எய்ம் என்னன்னா ஒன்று இடத்துக்கு போகிறோம். இப்போ இந்த பிடிஎஃப்ல நேஷனல் பார்க் எடுத்துக்க போகிறோம். நேஷனல் பார்க் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து பார்த்துடலாம். அடுத்த பிடிஎஃப்ல வைல்ட் லைஃப் சாங்சுரி, கம்யூனிட்டி ரிசர்வ் எல்லாத்தையும் முடிச்சிடலாம். இதை முடிச்சிட்டாலே முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ நம்ம இதுக்கு என்ன முடிச்சிருக்கோம்? ஒரு ஆக்டர் இருக்கு, வைல்ட் லைஃப் என்னன்னு பார்த்தாச்சு. அடுத்து 5 கிரைட்டீரியா பிரிக்கிறாங்க பார்த்தாச்சு. அடுத்து முக்கியமான வேலை இந்த வார்த்தை இருக்குல்ல, ப்ரொடெக்ஷன். ப்ரொடெக்ஷன் என்ன அர்த்தம்? ஒரு வைல்ட் லைஃபை பாதுகாக்கிற என்ன அர்த்தம்? சாப்பாடு போடுறதா அப்படின்றது இந்த பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது ஹண்டிங்ல இருந்து நீ பாதுகாத்துட்டாலே அது பேர் என்னதான்? ப்ரொடெக்ஷன். 2வது என்ன பண்ணணும்? மேனேஜ் பண்ணணும். அதோட ஹேபிடேட்ஸ் என்ன பண்ணணும்? மேனேஜ் பண்ணணும். மீனிங் புரிஞ்சுல? எஸ். ஹேபிட் என்ன அர்த்தம்? ஹேபிடேட்ஸ்னா அதுனா எது? ஏதோ ஒரு 3வது முக்கியமான பாயிண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ப்ரொடெக்டட் ஏரியாஸ். நாளைக்கு இங்கே ஒரு நேஷனல் பார்க் வருதுன்னா என்ன அர்த்தம்? இந்த ஆக்ட் படி ஒரு இடத்த நம்ம என்ன பண்றோம்? சேஃப்கார்ட் பண்றோம்னு அர்த்தம். எந்த ஆக்ட் படி? இயர் 1972. ஓகே, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஜூஸ். ஓகே, ஜூஸை மேனேஜ் பண்றாங்க. எந்த ஆக்டுக்கே மேனேஜ் பண்றாங்க கேட்டாலும் வைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் தான். ஓகே, நேஷனல் பார்க்கு, வைல்ட் லைஃப் சாங்சுரி, டைகர் ரிசர்வ், கன்சர்வேஷன் ரிசர்வ், இது பார்த்தாச்சு. இந்த பாயிண்ட் நான் பார்க்கல, புதுசாக பார்க்குறோம். ஜூஸ் மேனேஜ்மெண்ட் ஆல்சோ கம்ஸ் அண்டர் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன். ஓகே, இப்போ அடுத்து பார்க்க போகிறது என்னென்ன பார்த்துச்சு? வாட் இஸ் வைல்ட் லைஃப் பார்த்தாச்சு. ஓகேவா? அடுத்து என்ன பார்த்தோம்? என்னென்னலாம் பண்ண ப்ரொடெக்ஷன் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து பார்க்க போகிறது டிகிரி ஆஃப் ப்ரொடெக்ஷன். என்ன பார்க்க போகிறோம்? எல்லா அனிமல்ஸையும் எல்லா ஸ்பெஷல் ஒரே மாதிரி பாதுகாக்கணுமா, இல்லை சிலதுக்கு மட்டும் என்ன பண்ணணும், பயங்கர பாதுகாக்கணுமா? ஓகே, நான் பார்த்தோம்ல, கிரிட்டிக்கல் என்டேஞ்சர் என்ன பண்ணணும், நம்ம பயங்கர பாதுகாக்கணும். ரொம்ப பாதுகாக்க அர்த்தம், பயங்கர பாதுகாக்க அர்த்தம். ஹண்ட் பண்ணக்கூடாது. வேற அப்படின்னா கேட்டுங்களா? தெரியல, பண்ணக்கூடாதா? பண்ணணும். ஓகே, அப்போ எப்படி வச்சுக்கலாமா? 2 ஸ்பீஷஸ் இருக்கு. இது ஒரு ஸ்பீஷஸ், இது ஸ்பீஷஸ். இதை வந்து என்ன பண்றோம்னா ஷெட்யூல் 1ல வச்சுக்கலாம். ஷெட்யூல் 1ல போடுறோம். அப்படின்னா அர்த்தம் ஹையஸ்ட் ப்ரொடெக்ஷன். இது வந்து லாஸ்ட்ல வச்சுக்கலாம். ஷெட்யூல் 5ல வச்சுக்கலாம். ஷெட்யூல் 5ல வச்சுக்கலாம், இன்னும் கீழே. ஓகே, அப்போ இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? இது அன் பண்ணக்கூடாது. அப்போ இது என்ன பண்ணலாம்?
அது கரெக்டாக பாருங்க. இங்கே பாருங்க, இந்த வார்த்தை முக்கியம். என்ன வார்த்தை? ப்ரொடக்ஷன். ரெண்டாவது, நீ ஹண்ட் பண்ணா உனக்கு என்ன உண்டு? பனிஷ்மெண்ட் உண்டு. அது கீழே பனிஷ்மெண்ட் கம்மியாகும். ரெண்டு தான். ப்ரொடக்ஷன் அதிகம், அதுக்கு மீறி நீங்க அஃபென்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன உண்டு? பனிஷ்மெண்ட் உண்டு. ஒரு டிகிரி ஆஃப் பனிஷ்மெண்ட் அதிகமாகும். வேற ஒன்றுமே கிடையாது. பாதுகாக்கிறதெல்லாம் ஒன்று தான், உனக்கு தர பனிஷ்மெண்ட் மாறுது. புரிஞ்சுல? அப்போ நம்ம இந்தியாவில் சேஃப்கார்டு ரெடி பண்றோம்னா யார் அதை பண்றாங்களோ அவங்களை தர தண்டனை வழியா என்ன பண்றாங்க? அவ ஷெட்யூல் 1ல இருக்கிற ஒரு அனிமலை நீ வந்து டார்ச்சர் பண்ணிட்டுனா உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கும், அதிகமா இருக்கும். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் இங்கே போட்டுருப்பாரு. The act has எந்த ஆக்ட்? The act has 6 schedules with varied degree of protection to different kind of plants, animals. அப்போ பிளான்ஸுக்கு வந்துருச்சு. அப்போ பிளான்ஸ் பார்த்துக்கிற ஷெட்யூல் தான் ஷெட்யூல் 6. ஓகே, அது எந்த பிளான் பார்த்துக்க? எண்டமிக் பிளான் தான். ஓகே, புரிஞ்சு? எண்டமிக் புரிஞ்சுல? இந்தியாவில் வாடுற ஒன்லி in India which are prohibited from cultivation planting. மீனிங் புரியல? கஞ்சா செடி புரிச்சுல? இந்தியாவோட எண்டமிக்காவும் இருக்கணும், அட் த சேம் டைம் அதை என்ன பண்ணக்கூடாது? நம்ம வளர்க்கக்கூடாது. ஓகே, அதில் இருக்கும். இங்கே பெட்ஹோம்ஸ் சைக்காட், ப்ளூ வேண்டா, குத்து, லேடிஸ் ஸ்லிப்பர் ஆர்கிட்ஸ், பிக்சர் பிளான்ட், இந்த வார்த்தை முக்கியம். ரெட் வேண்டா. இது எல்லாமே எண்டமிக் டு இந்தியா. தி சேம் டைம் இதை கல்டிவேட் பண்ணக்கூடாது. ஓகே, கேட்பாங்க பிக்சர் பிளான்ஸ் ஆர் கமர்ஷியலி கல்டிவேட்டட் இன் இந்தியா? நோ, வாய்ப்பு கிடையாது. ஓகே, இதுக்கு மீனிங் புரியுதா மோனப்பிரியா? கல்டிவேஷன் வேற, பிளான்டிங் வேற. வீட்டில் வளர்க்குறது பிளான்டிங். ரெண்டுமே ஷெட்யூல் 6. ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஷெட்யூல் 1லயோ ஷெட்யூல் 2 பார்ட் 2 ஆஃப் ஷெட்யூல் 2 ரெண்டுல இருந்துச்சுன்னா அந்த சைடு எப்படி பார்த்துக்கணும்? நம்ம அப்சல்யூட் ப்ரொடெக்ஷன் அண்ட் அஃபென்சஸ் அண்டர் தீஸ் ஆர் பிரிஸ்கிரைப்ட் வித் ஹையஸ்ட் பெனால்டிஸ். ஓகே, அடுத்து வர ஷெட்யூல் 3 ஷெட்யூல் 4 எல்லாமே குறைஞ்சிரும். லெஸ் அண்ட் தீஸ் அனிமல்ஸ் ஆர் பனிஷ்மெண்ட் கம்மி. அடுத்த ஷெட்யூல் 5 வெர்மின்ஸ் இன்க்ளூட்ஸ் அனிமல்ஸ் விச் கேன் பி வெரி புரிச்சுல? ஷெட்யூல் 1ல இருந்து அன் பண்ணலாமா? ஷெட்யூல் 5ல இருந்து அன் பண்ணலாமா? அன் பண்ணலாம். வெர்மின்ஸ் அர்த்தம்னா நம்மளை டேமேஜ் பண்றது, நம்மளோட கிராப்ஸ் டேமேஜ் பண்ணுவோம்ல, நம்மளை டிஸ்டர்ப் பண்ற யாரு? பிளான்ஸா இருக்கலாம், அனிமல்ஸா இருக்கலாம், அவங்க பேர் வெர்மின்ஸ். ஓகேவா? இப்போ ஒவ்வொரு ஊருக்கும் மாறும். நம்ம ஊர்ல எது அதிகமாக ஸ்பாயில் பண்ணும்? அப்படியா? இது சொல்லு. அனிமல்ஸ் ரேட் வச்சுக்கலாமா? ரேட். அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா நம்ம வந்து கம்ப்ளைண்ட் தரணும், யார்கிட்ட தரணும்? இப்போ நம்ம ஊர்ல ரேட்டை வந்து கடுப்பேற்ற வச்சுக்கலாம். என்ன கடுப்பேற்றுது? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இல்லை வயல்வெளியை போயிட்டு காலேஜ் பண்ணுது. அப்போ அதை கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும், சாவடிச்சிடணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு போயிட்டு லெட்டர் கேட்கணும். லெட்டர் கேட்கணும். வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட போயிட்டு இந்த மாதிரி ரேட்டை வெர்மினா மாத்திடுங்க, வெர்மின்ல ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டாங்கன்னா வெர்மின்ஸ் இன்க்ளூட்ஸ் அனிமல்ஸ் கேன் பி ஹண்டட் மாத்திக்கலாம், ஹண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ ஷெட்யூல் 5ல இருக்கிறது எல்லாமே ஹண்ட் பண்ணிக்கலாம். சொல்லலாமா? டோட்டலாக எத்தனை ஷெட்யூலு? ஷெட்யூல் 1ம் ஷெட்யூல் 2ம் அப்சல்யூட் ப்ரொடக்ஷன், 2ம் 3யும் கம்மி ப்ரொடக்ஷன். அடுத்து என்னது? தவா சொல்லிட்டேனே. ஷெட்யூல் 1ம் 2ம் அப்சல்யூட் ப்ரொடக்ஷன், 3, 4 லெஸ் ப்ரொடக்ஷன், 5 வந்து ஹண்ட் பண்ணலாம், இன்னும் கம்மி வெர்மின்ஸ் வந்துடுது. 6 வந்து எண்டமிக் பிளான்ஸை வந்து கல்டிவேட் பண்ணக்கூடாது, பிளான்டிங் பண்ணக்கூடாது. கவனிங்களேன். இப்போ அதே மாதிரி இப்போ படிக்க போறீங்களே, படிக்கும்போது அண்டர்லைன் லைன் படிக்கணும் தான். ஆனால் படிக்காம முதல்ல கவனிங்களேன், வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட்னு கொஸ்டின் வந்துச்சுன்னா என்ன கேட்பாங்க? ABCD கேட்பாங்களே, அந்த மாதிரி படிக்கணும். அந்த பாயிண்ட்ஸ் திருப்பி கண்டுபிடிக்கணும். இப்போ டெஸ்ட் அட்டம் தெரியல உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் வைல்ட் லைஃப் போர்ட் ஆஃப் இந்தியா வச்சுக்கலாம். வைல்ட் லைஃப் இந்த கொஸ்டின் வந்துச்சு வச்சுக்கலாம். ஏழு வந்துருச்சு. எக்ஸாம்ல கிட்ட வாங்க. எக்ஸாம்ல கொஸ்டின் வந்துருச்சு. வைல்ட் லைஃப் போர்ட் ஆஃப் இந்தியா ABC எதை பத்தி கேட்பாங்க? சேர்மன் கேட்பாங்களா? இந்த வைல்ட் லைஃப் போர்ட் ஆஃப் இந்த போர்டுக்கு யார் சேர்மன் கேட்பாங்களா? சேர்மன் யாரு? பிரைம் மினிஸ்டரா, என்விரான்மெண்ட் மினிஸ்டரா வரும். அதை படிச்சுக்கணுமா? வேற என்ன ஆப்ஷன் வரும்? இதை விட்டு ஏ முடிச்சு. B என்ன வரும்? எதை கேட்பாங்க? ஸ்ட்ராட்டஜி பாடியா கேட்பாங்க. அடுத்து C இது ஒர்க் என்ன கேட்பாங்க? அப்போ இந்த கொஸ்டினை ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் அதை படிங்க. அந்த 3-4 முடிச்சதுக்கு அப்புறம் மற்ற எல்லாத்தையும் ரிவிஷன் பண்றேன். அப்பதான் ஏன்னா அப்போ இல்லைன்னா ஃபர்ஸ்ட் லைனையும் லாஸ்ட் லைன் ஒரே மாதிரி பார்ப்பீங்க. அப்போ 4 லைனுக்கு இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சு போயிடும் உங்களுக்கு. புரிஞ்சா? அப்போ ப்ரொடக்ஷன் ஆக்ட்னா முதல்ல அதுக்கு என்ன ப்ரையாரிட்டி? நான் இப்போ சொன்னேன்ல, நான் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் சொல்லல, என்ன பாயிண்ட் ஆஃப் சொல்லல, இதை படித்தா எப்படி ஈஸியாக இருக்குன்னு சொல்லி கொடுப்பேன். வைல்ட் லைஃப்னா என்ன, ஆக்ட் இதில் வருதுன்னு பார்த்துருக்கு. நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்க்கக்கூடாது. நாலேஜ் வாங்கிட்டீங்க. இப்போ எக்ஸாமுக்கு இந்த ஆக்ட் வந்துச்சுன்னா ABCD என்ன வரும் அப்படி யோசிக்கணும். உங்களுக்கு வரலன்னா நீங்கள் கொஸ்டின் பார்க்கலாம் அர்த்தம். உடனே ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்துக்கிட்டு வைல்ட் லைஃப் ஆக்டை போட்டால் வந்துடும் பார்த்துக்கணும்.
புரிச்சுல? அந்த அந்த மைண்ட் செட்லாம் படிக்கக்கூடாது. கிளாஸில் மட்டும்தான் ஜென்ரலாக படிக்கணும். நீங்கள் படிக்க ஆரம்பிச்சினாலே எந்த டாபிக் எடுத்தாலுமே இந்த ஆக்டில் கொஸ்டின் வருதுன்னா முதல் 4 பாயிண்ட் தான் கேட்பாங்க. அதை முடிச்சுட்டு தான் மொத்த ஃபுல்லாக படிக்கணும். ஓகே, அப்போ சொல்லுங்க, எல்லாம் கேட்பாங்க. யோசிச்சு சொல்லுங்க, பார்க்காம சொல்லுங்க. ஓகேவா? சொல்லுங்க. ஏ என்ன கேட்கலாம்? கொஸ்டின் கொடுத்தா போதும். வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், இந்த ஆக்டை பற்றி கேட்டாங்கன்னா என்ன கேட்பாங்க? யோசிச்சு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடெக்ஷன் ஆக்டா, இது எதெல்லாம் பாதுகாக்கிறது வந்துடும். ஏ. அடுத்து என்ன வரும்? அடுத்து பாதுகாக்கிறதுனா எப்படி பாதுகாக்கிறது? சி. ஷெடியூல்ஸ் பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா ப்ரொடெக்ஷன் பற்றி தான், அப்போ ஷெடியூல் வச்சு தான் எல்லாம் வருது, கண்டிப்பாக கேட்பாங்க. ஏ வந்து எதை பாதுகாக்கிறது கேட்பாங்க. அப்புறம் வேற ரெண்டா கேட்கலாம். ட்ரை பண்ண, கொஸ்டின் ட்ரை பண்ண, என்ன வரலாம். இந்த ஆன்சர் வச்சு யோசிக்காதீங்க, சும்மா சொல்லுங்க, வேற ட்ரை பண்ணுங்க. 2 தான் வருது இல்லை? அப்படியே கொஸ்டின் எடுத்து இந்த ஆக்ட் பேஸ் பண்ணி என்ன வருது பார்த்து சொல்லுங்க. ரீசெண்டாக வரலன்னா ரீசெண்டாக இப்போ சீல் என்ன பண்ணலாம்? ரீசெண்டாக இந்த ஆக்ட் படி ஒன்றை வந்து ஷெடியூல் 2ல இருந்து ஒன்றா மாற்றிட்டா கரண்ட் அஃபேர்ஸ் வரலாமா? அதாவது 4 பாயிண்ட் தெரியணும் படிக்கிறதுக்கு முன்னாடி. ஓகே, இப்போ லாஸ்ட் கொஸ்டின் ஒரு பார்த்துட்டு இந்த ஆக்ட் படி வந்திருக்கா பாருங்க. ஆக்ட் வந்துச்சுன்னா ஏபிசி என்ன வரும்னு பார்த்து சொல்லுங்க. இன்னொன்று அப்படியா? இது வரைக்கும் ஃபுல் டெஸ்ட் எழுதிங்களே, எத்தனை ஃபுல் டெஸ்ட் எழுதிருப்பீங்க? ஒரு 10 ஃபுல் டெஸ்ட் எழுதியாச்சு. அந்த 10 ஃபுல் டெஸ்ட்டில் இந்த ஆக்ட் பற்றி கொஸ்டின் வந்துச்சா? வந்துருந்துச்சுன்னா அந்த ஆக்ட் என்ன பாயிண்ட் வந்து பார்த்து சொல்லுங்க. 2020 கொஸ்டின் இருக்குல்ல, என்ன வந்திருக்கு? என்விரான்மெண்ட் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. If a particular plant species is placed under the schedule 6 of the act, அதான் வந்திருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? சிம்பிளா வந்திருக்குல்ல, such a plant cannot be cultivated. அது வந்திருக்குது. இட் இஸ் ஏ ஜெனட்டிக்கலி மாடிஃபைட். சி வர கண்டிப்பா வராது, கரெக்டா? டி வராது கண்டிப்பா. ஓகே, ஏவா பியா? அப்போ அடுத்த பண்ண கேட்குறாங்க, கல்டிவேட் பண்ண முடியாது. அதே மாதிரி எனி, அப்போ என்ற வார்த்தை எக்ஸ்ட்ரீம் வார்த்தை நம்ம போக வேண்டியதாக வந்துடும். ஓகே, லைசன்ஸ் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் கல்டிவேட் தட் பிளான்ட். இப்போ புரியுது இல்லை? இப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் எதுவும் இல்லையோ, உங்களை என்ன பண்ணணும்னா அடுத்து படிக்கிற வே ஆஃப் ரீடிங் என்ன பண்ணுறோம், மாற்றிடும். டக்குன்னு அடுத்து படிக்கும் போது இன்னும் கொஞ்சம் கவனம் படிப்பீங்க. அடிக்கடி ஏதாவது கொஸ்டின் வர பார்த்துக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் கவனம் படிப்பீங்க. இல்லை முக்கியம் படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். வேற ஏதாவது பார்த்தீங்களா? வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஓகே, அடுத்து போகலாம். நீங்கள் ப்ளீஸ், போதும். இது முடிச்சா சார் பார்த்துருமா? நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப். ஓகேவா? வேற ஆக்ட் பார்த்தோம். வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படி உருவாக்கின பாடி தான் நேஷனல் போர்ட் ஃபார், மேடம் கேஸ் அமைச்சிச்சு மேடம் ஃபர்ஸ்ட்லேருந்து, நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப். இது ஒரு போர்டா ஆக்ட் ஆகுது? போர்ட். இந்த ஆக்ட் படி வந்தது தான் இது. இந்த ஆக்ட் படி வைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். சேர்மன் யாரு? பிரைம் மினிஸ்டர். யார் கிடையாது? வைல்ட் லைஃப் என்விரான்மெண்ட் தான் வரணும், என்விரான்மெண்ட் கிடையாது. அப்போ என்விரான்மெண்ட் என்ன இருக்காங்க? வைஸ் சேர்மன். அடுத்த முக்கியமான பாயிண்ட், இவங்களோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் 3 இருக்குது. ஒன்று வந்து அட்வைசரி பாடி, அது எல்லாருக்கும் தெரியும். 2வது எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் அப்ரூவ் பண்ணுறது, எல்லா வைல்ட் லைஃப் இஷ்யூஸையும் அவங்க பார்த்துப்பாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரி, அதோட பவுண்டரிஸ் இதை மாற்றணும்னா இவங்ககிட்ட பர்மிஷன் கேட்காம மாற்ற முடியாது. ஓகே, ஸ்டாட்டுட்டரி பாடி. அப்போ என்ன ஸ்டாட்டுட்டரி ஆக்ட் படி வந்திருக்கும். எந்த ஆக்ட்னா வைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். சேர்மன், பிரைம் மினிஸ்டர், பாலிசி இஷ்யூஸ் மாற்றுறது எல்லாம் யார்கிட்ட கேட்கணும்? போர்டு கேட்கணும். ஓகே, அடுத்த பாயிண்ட் புரியுதா? செக்ஷன் 11(1)A மீனிங் புரியுதா? யாருக்கெல்லாம் டக்கு இது பார்த்தா யாருக்குன்னா வருது? ஷெட்யூல் 1ல இருந்தா ஹண்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஆனால் சம்டைம் என்ன பண்ணலாம்னா இந்த ஆக்ட் செக்ஷன் யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா? என்ன சொல்ற புரிச்சா புரியலையா? ஒரு புலி வந்துருச்சு, ஊருக்கு வந்துருச்சு, ஹண்ட் பண்ண முடியுமா? பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? ஷெட்யூல் 1ல வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம்னா முதல்ல நீ அதை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணணும். டிரான்ஸ்லேஷனா மயக்க மருந்து கொடுத்து ஏதாவது இல்லை வேற இடத்துக்கு கொண்டு போயிருக்கும். எதுவுமே முடியாத போது என்ன பண்ணலாம்? செக்ஷன் 11 யூஸ் பண்ணி, ஆமாம், பர்மிட்டட் ஹண்டிங் ஆஃப் ப்ராப்ளமேட்டிக் வைல்ட் அனிமல்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஹண்ட் பண்ணுறதுக்கான செக்ஷன் எதாவது இருக்கா கேட்பாங்க. எதில் கேட்பாங்க? வைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல. அடுத்து அண்டர் செக்ஷன் 62 என்ன சொல்றாங்க? ஸ்டேட்ஸ் லிஸ்ட் அனுப்பலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, எங்கள் ஊரில் கடுப்பாக இருக்குது, இதுக்கு வெர்மினா மாத்திருங்கன்னு சொல்றோம்ல, அது வந்து யாருக்கு உண்டு? ஸ்டேட்டே ஆக்க முடியாது. என்ன பண்ணலாம்? லிஸ்ட் பண்ணலாம். யாருக்கெல்லாம் அனுப்பலாம்? வைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு சொல்லி அனுப்பிடலாம். ஓகே, அண்டர் செக்ஷன் 62 ஆஃப் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், states can send a list of wild animals to center requesting it to declare them as vermin for selected slaughter. Okay.
ஷெட்யூல் 5 இருக்கிறது அனுப்புமா, ஷெட்யூல் 1 அனுப்புமா? ஷெட்யூல் 5 இருக்கிறத அன் பண்ணிக்கலாம், அதுக்குலாம் தேவையில்லை, லெட்டர் தேவையில்லை. அப்போ ஷெட்யூல் 1 ஷெட்யூல் 2 இருக்குல்ல, இதெல்லாம் அனுப்ப முடியாது. அப்போ இதான் என்ன பண்ண, நம்ம வெர்மின் ஆர்டர் வாங்கிக்கணும். அது யார் வாங்கிப்பா? ஸ்டேட்ஸ் வாங்கிப்பாங்க. அதுக்கு செக்ஷன் 62 இங்கே போட்டு பாருங்க. The monkeys were declared vermin in 11 districts of Himachal Pradesh in 2019. Increased population of monkey has started impacting the farmers. It has damaging the crops. Therefore, vermina மாத்திட்டு காலி பண்றாங்க, ஹண்ட் பண்றாங்க. நீங்க சொல்லுங்க சீதா, அந்த 5 சொல்லுங்க பார்க்கலாம். வயல்ல ப்ரொடக்ஷன் ஆக்ட்ல அதெல்லாம் என்ன 5ன்னது? 5 types of protected areas. இந்தியாவில் ஒட்டுமொத்த லேண்ட் என்ன பண்ணல, எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும் நினைக்கிறேன்? இந்தியாவோட ஒட்டுமொத்த லேண்ட்ல ஏரியாவில் எத்தனை பர்சன்டேஜ் பாதுகாக்கப்பட்டு நினைக்கிறீங்க? 20. அவங்க நீ 20 + 20 ப்ளஸ்ஸா மைனஸா? +40. எனக்கு 5 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்க்கலாம். 5 இருக்கா? பார்க்ஸ், சாங்சுரி, ரிசர்வ். இந்தியாவில் எது அதிகமாக இருக்கு நினைக்கிறீங்க? நாஷ், வைஷ், பார்த்துடலாமா? அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ எது அதிகமாக இருக்கு இந்தியாவில் ஒட்டுமொத்தமா? இதுக்கு பேர் என்னது? பார்க். இதுக்கு பேரு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பேருனா புரிச்சுல, அதெல்லாம் பார்க்கலாம். இங்க போட்டு நேஷனல் பார்க் எத்தனை இருக்கு? 105 தான் இருக்கு. வைல்ட் லைஃப் சாங்சுரி 550+ இருக்கு, அதிகம் இல்லை. கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸ் 97, கம்யூனிட்டி ரிசர்வ்ஸ் 214. என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நேஷனல் பார்க் 105 இருக்குது, 1%. இது 204 இருக்குது, ஆனால் பர்சன்டேஜ் டோட்டல் ப்ரொடெக்டட் ஏரியா இந்தியாவில் 5% தான். ஓகே, இப்போ இந்தியாவில் நேஷனல் பார்க் எல்லாத்துக்கும் எவ்வளோ தான் வரும்? 5% தான் வரும். ஏரியா 1,71,000 கிலோமீட்டர் மட்டும்தான் என்ன பண்ணப்படுது, பார்க்கப்படுது. என்ன புரிஞ்சுல? நம்பர் மாதிரியே இது வராது, நம்பர் பர்சன்டேஜ் மாறும். ஓகே, பர்சன்டேஜ் அதிகம். வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அதிகம் 3%. அடுத்து அதிகமா இருக்கா? நேஷனல் பார்க். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? வைல்ட் லைஃப் சாங்சுரி தான் அதிகமானது. ரெண்டாவது, மூணாவது கன்சர்வேஷன் ரிசர்வ், நாலு கம்யூனிட்டி ரிசர்வ்ஸ். ஓகே, டைகர் ரிசர்வ் ஏன் தெரியல? இதுக்குள்ளே வந்துடும். ஓகேவா, கன்சர்வேஷன் ரிசர்வ்க்குள்ளே என்னது டைகர் ரிசர்வ் வந்துடும். ஓகே, எந்த ஸ்டேட்ல அதிகமா இருக்கு? த ஸ்டேட் வித் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் நேஷனல் பார்க்ஸ். MP 9 இருக்கு, அந்தமானம் 9, மறந்துடாதீங்க. ஓகேவா, எத்தனை இருக்கு? The states with highest number of wildlife sanctuary, அந்தமான். அப்போ அந்தமானம் தான் என்ன இருக்கு? அதிகமான நேஷனல் பார்க்கும் இருக்கு, வைல்ட் சாங்சுரி. ஓகே, மத்திய பிரதேஷ் has highest number of total area in India. இப்போ லைன் தருவாங்களா, எப்படி தரலாம்? டோட்டல் ப்ரொடெக்டட் ஏரியாவில் 20% பார்க்க போறேன். நான் சொல்லலாம் ரைட்டா தப்பா? எத்தனை பர்சன்டேஜ் தான் வருது? லாஜிக்கா தப்பு இல்லை. அடுத்து படிங்க, மீனிங் படிங்களேன். ஹெட்டிங் படிங்க. மீனிங் புரியுதுல்ல? இது என்ன அர்த்தம்? ப்ரொடெக்டட் ஏரியா, அதோட டேட்டா பேஸ் வேர்ல்டு லெவலில். மீனிங் போச்சுல? இந்தியா எத்தனை பர்சன்ட் இருக்கு? 5% ஏரியா பார்த்தாச்சு. இப்போ பார்க்க போகிறது வேர்ல்டு லெவலில் பார்க்க போகிறோம். எத்தனை கிலோமீட்டர் பார்த்தோம்? 1 lakh. அதெல்லாம் பார்த்தோம். இங்கே it is the largest assembly of data on the world's terrestrial marine area. வேற தெரிஞ்சுன்னு அவசியம் கிடையாது. அதாவது வேர்ல்டு லெவலில் ஒரு டேட்டா பேஸ் இருக்கான்னு கேட்டால் இருக்கு. அது யாரு பார்த்துக்கிறா கேட்டா WTPA. சாரி, WTPA is a joint venture of UNEP. ஆமா, அண்ட் IUCN போட்டுருக்கு. ஓகே, IUCN, WCPA, WCMCனா வேர்ல்டு கன்சர்வேஷன் மானிட்டரிங் சென்டர். அடுத்து பார்க்க போகிறது முக்கியமானது. ஓகேவா, நேஷனல் பார்க்குக்கும் வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கும் கம்பேரிசன் பண்ணலாம். ஓகே, இது ரெண்டுத்துல மேடம் பாருங்க மேடம், என்ன மேடம் பண்றீங்க? தோனி நம்ம என்ன பண்ண போறோம்? நாம மேடம் வேற சொல்லிட்டோம், கம்பேரிசன் பிட்வீன் நேஷனல் பார்க் அண்ட் ட்ரை பண்றீங்களா?
ரெண்டுத்துல எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதிகமா பாதுகாப்பாங்க நினைக்கிறீங்க? இருங்களேன், நீங்க அறிவாளில உங்களுக்கு தான் தெரியுமே. ஒரு சைடு நீங்க சொல்லுங்க. எப்படி சொல்றீங்க அது இல்ல எப்படி சொல்றீங்க? ஓகே, நான் வச்சுக்கேன் இனிமே இந்த எல் ஃபார் லோன் வச்சுக்கேன். ரிலேட்டிவ்லி லோவர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ப்ரொடெக்ஷன்ஸ். ஓகே, அப்ப எது அதிகமான ரெஸ்ட்ரிக்ஷன்? நேஷனல் பார்க். சரணாலயன்றது என்னது? பார்க், பூங்கா, வனம், அது இதோ ஒண்ணு. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். நேஷனல் பார்க், இது நேஷனல் பார்க் இஸ் ஒன் ஆஃப் தி ப்ரொடெக்டட் ஏரியா, கம்ஸ் அண்டர் தி ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1972. அதே மாதிரி வைல்ட் லைஃப் சாங்சுரியுமே. ஓகே, நேஷனல் பார்க் என்னன்னா டிஃபரன்ஸ் சொல்றேன். இங்க வைல்ட் லைஃப்ல வெறும் வைல்ட் லைஃப் மட்டும் தான் வரும், கம்மி. ஆனா இங்க என்ன வருது? என்டையர் இக்கோசிஸ்டம் வரும். அனிமல்ஸ், ஃப்ளவர், லேண்ட்ஸ்கேப், ஹிஸ்டாரிக்கல் வந்துடும். கல்ச்சுரலா இருந்தாலும் பாதுகாப்படும். சொல்ற போச்சுல, ஒரு இடத்தையுமே எது பாதுகாக்குது? பெரிய இடம். இது ப்ராட் டெஃபினேஷன். நேஷனல் பார்க்ல வந்துச்சுன்னா ப்ராட் டெஃபினேஷன். அங்க எதை பார்த்து பார்ப்பாங்க? அங்க பிளான்ஸையும் பாதுகாப்பாங்க, அனிமல்ஸ், லேண்ட்ஸ்கேப்பு, அக்ரிகல்ச்சரா, கல்ச்சுரலும் வரலாம். ஓகேவா? ஆனா வைல்ட் லைஃப் சாங்சுரியில வைல்ட் லைஃப் மட்டும் தான் கன்சர்வ் பண்ணுவாங்க. இட் ஃபோக்கஸஸ் ஒன்லி தி பாப்புலேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப் அண்ட் ஹேபிடட்ஸ் மெயின்டைன் சப்ஸ்டான்ஷியல். என்ன அர்த்தம்? அவனோட ஹேபிடேட்ஸ்லாம் பெருசாக பண்ண மாட்டாங்க, வெறும் மெயின்டைன் சப்ஸ்டான்ஷியலி தான். அடுத்து நேஷனல் பார்க்ல தான் ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும். ஓகே, அடுத்து நீங்க சொல்லுங்க முடியா, வாட் இஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்? அந்த இடத்துக்குள்ள போக முடியாது. யார் போக முடியாது? மனுஷங்க போக முடியாது. போனா என்ன பண்ணணும்? லைசன்ஸ் வாங்கிட்டு போகணும். ஓகே, அங்க போயிட்டு என்ன பண்ண முடியாது? வெட்ட முடியாது, ஹண்டிங் பண்ண முடியாது, கிரேசிங் பண்ண முடியாது, வாழ முடியாது. யூ நீட் அஃபிஷியல் பர்மிஷன். ஓகே, அப்போ நேஷனல் பார்க்கோட பவுண்டரி எப்படி இருக்கும்? பெருசா தான் இருக்கும். அது ஓகே, உள்ள போக முடியாது இல்ல. அப்ப எப்படி கிளியர் கட்டா என்ன பண்ணிப்பாங்க? ஒரு ஃபென்ஸ் இருக்கும். பவுண்டரிஸ் ஆர் கிளியர்லி ஸ்பெசிஃபைட். ஏன்னா அதை தாண்டி உள்ள கூடாது. ஆனா இங்கே வந்து பவுண்டரிஸ் மே நாட் பி ஸ்பெசிஃபைட். காரணம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷனே கம்மி தான். ஓகே, அதே மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் கம்மி தானே. அப்ப என்ன பண்ணலாம்? கமர்ஷியலா நீ என்ன பண்ணலாம்? ஃபாரஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனா என்ன இது முக்கியம்? ஹண்டிங் வந்து போயிடும். ஏன்னா மெயின் என்னது? இது எல்லாமே எதுக்கு வந்துருது? ப்ரொடெக்ட் ஏரியா சொல்றது. பாதுகாக்கப்பட்ட ஏரியானாலே ஹண்டிங் என்ன இருக்கும்? பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ ஹண்டிங் இஸ் ப்ராஹிபிட்டட் வித்தவுட் பர்மிஷன் இன் ஏ சாங்சுரி. ஆனா இது உண்டு, கிரேசிங் உண்டு, மூவ்மெண்ட் ஆஃப் கேட்டல்லாம் உண்டு. ஆனா எதுவுமே கிடையாது எங்க நேஷனல் பார்க்ல. ஓகே, இட் கரஸ்பாண்ட்ஸ் டு தி கேட்டகரி 2 ஆஃப் தி ஐயூசிஎம். இது கேட்டகரி 4 ஆஃப் ஐயூசிஎம். புரிச்சுல? கேட்டகரி 2 ஐயூசிஎம்ல கேட்டகரி 2 வரது எல்லாமே வந்துடும். இதுல நேஷனல், இது கேட்டகரி 4. ஓகே, இப்படியே நீங்க ட்ரை பண்ணுங்க. அடுத்து என்ன ஹெட்டிங் படிச்சு பார்க்கலாம். இது என்ன மீனிங்கா இருக்கும்? மேனேஜ்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ் எவல்யூஷன். என்ன அர்த்தம் அப்படின்னா? கரெக்ட் தான். இதுக்கு முன்னாடி இதை போட்டுக்கலாம். இப்ப சொல்லுங்க, வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ் இவாலுவேஷன். வைல்ட் லைஃப் மேனேஜ் பண்றாங்கல்ல, அதோட எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்குன்ற ரிப்போர்ட் தான் இது. ஓகே, இந்த வார்த்தை முக்கியமானது. இவாலுவேஷன். எல்லா நேஷனல் பார்க்கு, வைல்ட் லைஃப் சாங்சுரி எல்லாத்தையுமே அவங்க என்ன மேனேஜ் பண்றாங்க, என்ன மாடல் யூஸ் பண்றாங்க, அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க? ரிப்போர்ட் தருவாங்க. ஓகே, அப்ப ரேங்க் போடுறாங்க சொல்லலாமா? சொல்லலாம் தானே. இப்போ இந்த நேஷனல் பார்க் வந்து சூப்பரா மேனேஜ் பண்ணிருக்காங்க, ரேங்க் 1 வரலாம். சிலது வந்து பூரா இருக்கு. அப்ப எதை பார்த்து முடிவு பண்றாங்கன்னா 3 விஷயம் பாக்குறாங்க. இப்போ இது ஒரு நேஷனல் பார்க் வச்சுக்கலாம். இதை பார்த்துட்டு முதல்ல இந்த நேஷனல் பார்க்கோட டிசைன் எப்படி இருக்கு பாக்குறாங்க. ரெண்டாவது, அந்த டிசைன்ல எப்படி என்ன பண்றாங்க, எப்படி எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க பாக்குறாங்க. மூணாவது, ஒவ்வொரு நேஷனல் பார்க்கோட அப்ஜெக்டிவ் இருக்குல்ல, அதுல எத்தனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காங்க அந்த பார்க்குன்னு பார்ப்பாங்க. இந்த 3த்தை பார்த்துட்டு அவங்களோட எவலுவேட் பண்ணி ரேங்க் போட்டுருவாங்க. இங்க போட்டு பாருங்களேன். இதை பார்த்துக்கலாம். அது ஹையஸ்ட் ஸ்கோர் ஆஃப் 84% வாஸ் given to தீர்த்தன் வைல்ட் லைஃப் சாங்சுரி, கிரேட் ஹிமாலய நேஷனல் பார்க். எங்க இருக்கு? மத்திய பிரதேஷ். முடிச்சுல அவுட் ஆஃப் 100 மார்க்ஸ்ல 84 மார்க். எந்த பார்க்கு? தீர்த்தன் கிரேட் ஹிமாலயாஸ் நேஷனல் பார்க். எங்க இருக்கு? ரெண்டுமே மத்திய பிரதேஷ்ல. லோவஸ்ட் ஸ்கோர் எங்க? 26% தான். எங்க இருக்கு? டர்ட்டில் வைல்ட் லைஃப் சாங்சுரி, வாரணாசி, உத்தரப்பிரதேஷ். அதுக்கு இன்னொரு பேர் வந்து கட்ச் வைல்ட் லைஃப் சாங்சுரி. இட் இஸ் தி ஒன்லி protected area dedicated to freshwater turtles. மறந்துடாதீங்க. இதுக்கு காமிச்சேன். அந்த 3 பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி ரேங்க் போடுவாங்க. ஓகே, அதே மாதிரி ஓவராலா இந்தியா எத்தனை இருக்கு? இங்க ஒரு ஓவரால் ரிசல்ட் ஆஃப் எமின அர்த்தம்
மேனேஜ்மெண்ட் எஃபெக்டிவ் எவல்யூஷன் ஆஃப் நேஷனல் பார்க் வைல்ட் சாங்சுரி கொடுத்தாங்க. அதுல 143 நேஷனல் பார்க் வைல்ட் சாங்சுரி என்ன பண்ணாங்க, அசஸ் பண்ணாங்க. அது ஒட்டுமொத்தம் எல்லா நேஷனல் பார்க்கும் சேர்த்து இந்தியாவோட ரேங்க் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 62% வச்சுக்கிறாங்க. அப்போ பாஸ் பண்ணி 60% இருக்கு நம்ம பசங்க மார்க் மாதிரி. அது பெஸ்ட் சொல்றாங்க. காரணம் குளோபல் லெவல்ல மார்க் என்னது, மற்ற ஊரோட பாதுகாக்கிறத விட என்ன பண்றோம். ஓகே, லைன் படிங்க சீதா. எதோட ரிசல்ட், எந்த எவல்யூஷன், எந்த மேனேஜ்மெண்ட், வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட்டை எவல்யூட் பண்ணி பார்த்து அது ரிசல்ட் எப்படி இருக்கு, என்கரேஜிங்கா இருக்கு. என்கரேஜிங்கான அர்த்தம் பாசிட்டிவா இருக்குன்னு அர்த்தம். எதை கம்பேர் பண்ணி பாசிட்டிவா இருக்கு, வேர்ல்டு ஆவரேஜை விட இந்தியாவோட ஆவரேஜ் பாசிட்டிவா இருக்கு. அதுலயும் பார்த்தா எது எந்த எந்த இடம் ஹையஸ்ட் ஸ்கோர், டிர்தன் வைல்ட் சாங்சுரி, கிரேட் ஹிமாலயன் நேஷனல் பார்க் ஹிமாச்சல் பிரதேஷ். லோவஸ்ட் வந்து டர்டல் பிரஷர். ஓகே, அடுத்து ஓவரால் மீன் எம்இ ஸ்கோர் எந்த இடத்துல அதிகமான மார்க் பாருங்க. நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் பிடிச்சிட்டாங்களா, மார்க் பாருங்க. மீன் ஸ்கோர் 66 வச்சுக்கலாமா. எங்க இருக்கு, ஈஸ்டர்ன் சைடில் தான் ஸ்கோர் ஓரளவுக்கு என்ன இருக்கு, அதிகமாக இருக்கு. பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிஷா, வெஸ்ட் பெங்கால் அது ஆப்ஷன் வந்துச்சுன்னா அங்கே ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணுற அர்த்தம். எங்க ரொம்ப போரா இருக்கு, நார்த் ஈஸ்ட் தான். அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம் இங்கெல்லாம் பார்த்தோன்னா ஸ்கோர் எவ்வளோ இருக்கு, எங்க இருக்கு, சாரி நார்த்தனா 56 மீன் எம்இ ஸ்கோர். ஓகே, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான். டாப் 5 அண்ட் பாட்டம் 5 ஆஃப் தி ஜல்டபாரா மார்க் என்னது 80. ஃபர்ஸ்ட் பார்த்தா ஹையஸ்ட் பார்த்தாச்சு, என்ன பார்த்தோம் நம்ம, திருத்தன் ஹிமாச்சல் பிரதேஷ். அடுத்து இது ஜல்டபாரா மார்க் வந்து 80. ராய்கஞ்ச் வைல்ட் லைஃப் சயின்ஸ், கிரேட் ஹிமாலயாஸ் நேஷனல் பார்க்கு, தீர்த்தன். அப்போ கண்டிப்பாக இதில் என்ன அர்த்தம், பேப்பரில் வந்து நேஷனல் பாக்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பாக்ஸ் கொடுத்துருப்பாங்களே, இந்த பாக்ஸ் எங்கே கொடுத்துருப்பாங்க, ஹிந்து பேப்பரை கொடுத்துருப்பாங்க. அப்போ எல்லாம் கேட்கலாம். ஸோ வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற நேஷனல் பார்க் வைல்ட் சாங்சுரி டாப்ல இருக்கு. ஜல்டபாரா நேஷனல் பார்க், ராய்கஞ்ச் வைல்ட் சாங்சுரி. அடுத்து ஹிமாச்சல் பிரதேஷ் 2 சயின்ஸ் வைல்ட் சாங்சுரி, கிரேட் ஹிமாலயாஸ் நேஷனல் பார்க். அடுத்து ஹிமாச்சல் தீர்த்தன் வைல்ட் சாங்சுரி. மறந்துடக்கூடாது, சொல்லுங்க பார்க்கலாம். ஜல்டபாரா, ராய்கஞ்ச், சயின்ஸ், கிரேட் ஹிமாலயாஸ், தீர்த்தன். பாட்டம் 5 ஸ்கோர்ஸ், யூபியில் இருக்கிற டர்ட்டில் வைல்ட் சாங்சுரி, ஹரியானா இருக்கிற கப்பர்வாஸ், ராஜஸ்தான் ராம்சாகர் வைல்ட் சாங்சுரி, ராம்சாகர். அசாமில் இருக்க பனி திகிங் பேர்ட் வைல்ட் சாங்சுரி. உத்தரப்பிரதேசில் ஒரு ஜெய் பிரகாஷ் நாராயணன் பேர்ட் வைல்ட் சாங்சுரி. 30 மார்க் தான். ஓகே, இப்போ என்ன கரண்ட் அஃபேர்ஸ்னா, இவங்க இருக்காங்கல்ல எம்இஇ, இவங்க இந்தியாவில் இருக்க ஜூ என்ன பண்ண போறாங்க, அசஸ் பண்ணி ரேங்க் பண்ண போறாங்க. அதான் நியூஸ். ஓகேவா. அப்போ எம்இஇ வந்து என்னென்ன ஒர்க் பண்ணுதுன்னா, நேஷனல் பார்க்கையும் பண்ணுது, வைல்ட் சாங்சுரி பண்ணுது, இப்போ ஜூவையும் பண்ண போகுது. லான்ச்டு இன் ஜனவரி 2021. ஓகே, the assessment criteria looks beyond the traditional concepts, developing the highest standards. அந்த ஒவ்வொரு ஜூவோட அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி, இன்னோவேஷன், டெக்னாலஜி எல்லாத்தையும் பார்த்து ரேங்க் போட போறாங்க. எம்இஇ ஜூ. ஓகே காய்ஸ், போலாமா. அடுத்து இதுக்கு நல்லா பார்த்தோம், நம்ம இந்தியாவில் வைல்ட் லைஃபை பாதுகாக்கிறதுக்கு ஆக்ட் இருக்குது. அது என்னென்ன ஏரியாஸ்லாம் வருது, அடுத்து அந்த ஏரியா பாதுகாக்கிறாங்கல்ல, அந்த ஏரியா எஃபெக்டிவா இருக்கா, அதுக்கு டேட்டா பேஸ் கம்பேரிசன்லாம் பார்த்தாச்சு. இப்போ பார்க்க போகிற முதல் ப்ரொடெக்ட் ஏரியா என்னது, நேஷனல் பார்க். அதை பார்க்கலாம். ஓகே, போலாமா. ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது லடாக் பார்க்கலாம். எந்த ஏரியா பார்க்கலாம், நார்த்தில் இருக்கிற லடாக். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் அந்த ஏரியாவில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னது, ஹெமிஸ் நேஷனல் பார்க். ஹெமிஸ்னால 2 பாயிண்ட் நான் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிரேட்டஸ்ட். எது வாங்கி போட்டுருக்கா. இட் இஸ் தி லார்ஜஸ்ட் நேஷனல் பார்க் இங்க சவுத் ஏஷியாவில். ஓகே, இட் இஸ் ஆல்சோ தி லார்ஜஸ்ட் நோட்டிஃபைடு. முடிச்சுல என்ன அர்த்தம், அதுதான். ரெண்டாவது, இட் இஸ் ஆல்சோ தி செகண்ட் லார்ஜஸ்ட் கண்டிஜியஸ் ஏரியா ஆஃப்டர் தி நந்தா தேவி பயோஸ்பியர் ரிசர்வ். தெரிஞ்சுக்க வேண்டியது லார்ஜ் நான் வச்சுக்கேன். எது லார்ஜஸ்ட், ஹெமிஸ் நேஷனல் பார்க் லார்ஜஸ்ட். அதே மாதிரி ஹிமாலயாவை தாண்டி இருக்கிற ஒரு நேஷனல் பார்க் தான் நினைக்கிறேன். இங்கே போட்டிருக்கா எங்க போட்டிருக்கு, எங்க இருக்கு இங்கே அது. ஓகே, இட் இஸ் தி ஒன்லி நேஷனல் பார்க் ஆஃப் இந்தியா ஃபவுண்ட் நார்த் ஆஃப் தி ஹிமாலயஸ். ஓகே, ஹிமாலயஸ் மேலே எதுவுமே கிடையாது, நார்த்தில் சொல்றேன்.
ஓகே. ஸோ 2 பாயிண்ட். ஹெமிஸ்னாலே என்னது லார்ஜஸ்ட் நேஷனல் பார்க் நான் வச்சுங்க ஒன்று. ரெண்டாவது இங்கே தான் என்ன இருக்குன்னா ஸ்னோ லெப்பர்ட் இருக்கும். அது உங்களுக்கு தெரியுதுண்ணே, நார்த் போகும்போது எப்படி இருக்கும், ஸ்னோ தான் இருக்கும். ஸோ வேர்ல்டு ஃபேமஸ் ஃபார் பீங் தி பெஸ்ட் பிளேஸ் டு சி தி ஸ்னோ லெப்பர்ட் இன் தி வைல்ட். இட் இஸ் முக்கியம். இட் இஸ் பிலீவ் டு ஹேவ் ஹையஸ்ட் டென்சிட்டி ஆஃப் ஸ்னோ லெப்பர்ட் இன் தி வேர்ல்ட். உலகத்திலேயே அதிகமான ஸ்னோ லெப்பர்டை பார்க்க வேண்டும் என்றால் எங்கே போக வேண்டும்? ஹெமிஸ் போக வேண்டும். சவுத் ஏஷியாவிலேயே அதுதான் என்ன, எஸ், லார்ஜஸ்ட் நேஷனல் பார்க். அடுத்து 3ஆம் பாயிண்ட் வந்து கெமிஸ் நேஷனல் பார்க்கில் ஃபாரஸ்ட் எப்படி இருக்கும் கேட்டாங்கன்னா ட்ரை ஃபாரஸ்ட்னு சொல்றாங்க. ஏன்னா அது இருக்கிற இடம் வந்து ரெயின் ஷேடோ ஏரியா. அந்த சைடு நார்த் பக்கம் இருக்கு ரெயின் ஷேடோ ரீஜன். அப்போ அங்கே ஃபாரஸ்ட் வந்து ட்ரை ஃபாரஸ்ட் தான் இருக்கு. ஓகே. கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ் இந்த பாயிண்ட். ஹெமிஸ் மொனாஸ்ட்ரி அங்கே இருக்கு, 4400 வருஷம் பழமையான. அடுத்து வந்து நியூமரஸ் டிபெட்டியன் காம்பஸ் அண்ட் ஹோலி சார்ட்டன்ஸ் வித் இட்ஸ் பவுண்டரி. என்ன அர்த்தம் அப்படின்னா பார்க் ஹவுசஸ். இந்த வார்த்தையை நெட்ல போட்டு பாருங்க, டக்குனு போட்டு சொல்லுங்க, இமேஜ்ல பாருங்க. டிபெட்டியன் காம்பஸ், அடுத்து ஹோலி சார்ட்டன்ஸ். எங்க போறோம்? ஹெமிஸ் நேஷனல் பார்க். அங்க என்ன இருக்கு? டிபெட்டியன் கம்பாஸ் இருக்கு, ஹோலி சார்ட்டன்ஸ் இருக்கு, பார்க் ஹவுசஸ் அதெல்லாம். ஓகே. வேர்ல்டு லெவல்ல ஹையஸ்ட் டென்சிட்டி ஆஃப் ஸ்னோ லெப்பர்ட். ஓகே. நார்த் சைட்ல இண்டஸ் ரிவர் இன்க்ளூட்ஸ் இதெல்லாம் முக்கியம் இல்லை. ஓகே. அடுத்துக்க போகலாம், ஜம்மு காஷ்மீர் போகலாம். ஜம்மு அண்ட் காஷ்மீர் அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது டச்சிகம் நேஷனல் பார்க். ஓகே. இதில் தெரிஞ்சுக்கணும் ஒரே ஒரு யூனிக் பாயிண்ட் வந்து ஹங்கல் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கு. இட் கண்டைன்ஸ் தி லாஸ்ட் வயபிள் ஹங்கல் பாப்புலேஷன் இன் இந்தியா, சாரி இந்த வேர்ல்டு. ஹங்கல் பார்த்துருக்கீங்களா? எப்படி சொல்லுங்க. ஓகே, இன்னொரு பார்த்துங்க எடுத்து போட்டு பாருங்க. த பார்க் இஸ் சப்போஸ் டு கண்டைன் தி ஹங்கல் பாப்புலேஷன் இன் தி வேர்ல்டு. எந்த ஸ்டேட்? ஜம்மு காஷ்மீர், 22 கிலோமீட்டர் ஃப்ரம் தி ஸ்ரீநகர். டச்சிகம் நேஷனல் பார்க். இது என்னது? ஹங்கல். ஒரு மெசேஜ் பார்த்துப்பாங்க, உங்களுக்கு தெரியாது மாதிரி ஹங்கல். அடுத்த படம் காட்டுங்க, ஹங்கல் காட்டுங்க. ஹங்கல் இது அங்கிள் குளிக்கும் போது, நம்ம அங்கிள் குளிக்கும் போது அங்கிள் அங்கிள் அங்கிள். இது அங்கிள் சண்டை ரெடி ஆகும் போது, சண்டை ரெடி ஆகும் போது என்னம்மா போகுமா. இது அங்கிள் சண்டை பிடிச்சதோ தோத்தக்கப்புறம் ஹேங்கல். ஹேங்கல் நம்ம அங்கிள் தோத்தக்கப்புறம். அடுத்து பார்க்கலாமா? சேம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இல்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஓகே. அடுத்து சலீம் அலி நேஷனல் பார்க். இதுக்கு இன்னொரு பேர் வந்து சிட்டி ஃபாரஸ்ட் நேஷனல் பார்க். எங்க இருக்கு? சேம் ஸ்ரீநகர் தான் இருக்கு. இந்த ஆர்டர் ஆஃப் இந்தியன் ஆர்னித்தாலஜிஸ்ட் தெரியும்ல, இந்தியாவோட ஃபாதர் மேன் யாரு? சலீம் அலி. இங்கே போடுவாங்க, சாரி ஃபாதர் மேன சொன்னேன், பேர்ட் மேன் ஆஃப் இந்தியா. ஓகே. ஸ்ரீராம்பர் கடவுளே, ஃபாதர் மேன். ஓகே. பேர்ட்ஸ் இருக்காங்க, பாரடைஸ் ஃப்ளை கேச்சர், ஹிமாலயன் மோனர், ஸ்னோ கார். ஓகே. இதுல என்ன இருக்கு? எப்பவுமே ஜம்மு காஷ்மீர் லடாக்லாம் போனா கண்டிப்பா இருக்கும் டியரு லெப்பர்டு இதெல்லாம் இருக்கும். இது பிரச்சனை கிடையாது. யூனிக் ஒன்று தெரிஞ்சுக்கணும். யார் இருக்காரு? நம்ம ஹேங்கல் இருக்காரு. ஹேங்கல். 3வது கிஷ்டாவார் நேஷனல் பார்க். இந்த 3 எங்க இருக்கு? 3 பேர் சொல்லுங்க விக்னேஷ். டச்சிக்கம் நேஷனல் பார்க், சலீம் அலி நேஷனல் பார்க், சலீம் அலி நேஷனல். 3வது கிஷ்டாவார் நேஷனல் பார்க். எங்க சேர்ந்தா லெப்பர்டு டியர்லாம் வரும். நான் எங்க இருக்கு? ஜம்மு காஷ்மீர் இருக்கு. நீங்க சொல்லுங்க, 3 பேர் சொல்லுங்க. அந்த 3 சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் படிச்சு சொல்லுங்க. லடாக்ல சொல்லுங்க. ஹிமிஸ் முடிச்சாச்சா? ஹிமிஸ் எங்க இருக்கு? லடாக்ல இருக்கு. முடிஞ்சு போச்சு. அங்க என்ன யூனிக்கா இருக்கு? வெனஸ்டேவா? பார்க்கலாமா? பார்த்துடலாம். பாருங்க. Hemis, Himalaya, very snow, therefore snow leopard. It is vulnerable in nature. It is vulnerable in nature. Vulnerable in IUCN vulnerable. என்ன சொன்னீங்க நீங்க? வைல்ட் லைஃப் ஸ்டேட்ல vulnerable. அதான் மேல படிச்சோம். சரி, ஓகே. Okay. Other famous species of animals include Tibetan wolf, Eurasian bug, least concern. ஓகேவா? சொல்லுங்க பார்க்கலாம். லடாக்ல ஒண்ணு என்னது? ஹெமிஸ். அடுத்த பார்த்த எல்லாமே 3மே ஜம்மு காஷ்மீர். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, பேர் சொல்லுங்க பார்க்கலாம். டச்சிகம். அடுத்து சாலிம் அலி நேஷனல். 3வது கிறிஸ்டோவார் நேஷனல் பார்க். ஓகே. லடாக் முடிச்சு ஜாக்கியா
ஜேகே மூணாவது ஹிமாச்சல் பிரதேஷ் நேஷனல் பார்க். அதில் பார்க்க போகிறது பண்ணே ஒன்று தான், கிரேட் ஹிமாலயன் நேஷனல் பார்க். இட் இஸ் தி யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்ல இருக்குது. இம்பார்ட்டன்ட் ஃபவுனா. ஓகே, பாயிண்ட் முக்கியமான ஒன்று பாயிண்ட் பண்ணுங்க. ஓகே, ஒரே பாயிண்ட் தான். கிரேட் ஹிமாலயன் நேஷனல் பார்க் ஹிமாச்சல் எங்க இருக்கு? 2014 added to the UNESCO's list of World Heritage Site. It has the outstanding significance of biodiversity conservation. Okay, other national park of Himachal: Inderkilla, Kirganga, Pin Valley, Sherjang, Simbalpara. Okay, அடுத்து கீழே போலாம். எங்க போலாம்? உத்தரகாண்ட் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு பார்த்தலாம். கங்கோத்ரி நேஷனல் பார்க். ஓகே, என்ன ஒண்ணு இல்ல, வேலி ஆஃப் ஃப்ளவர் நேஷனல் பார்க். அடுத்து நந்தாதேவி நேஷனல் பார்க். 4வது ராஜாஜி நேஷனல் பார்க். ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க். இல்ல பாருங்க, உத்தரகாண்ட் பார்த்தோம். உத்தரகாண்ட் கங்கோத்ரி, வேலி ஆஃப் ஃப்ளவர், நந்தாதேவி நேஷனல் பார்க், ராஜாஜி, ஜிம் கார்பெட், கோவிந்த் பஷு விஹார் நேஷனல் பார்க். எங்க இருக்கு இதுல எல்லாமே? உத்தரகாண்ட். ஓகே, நீங்க சொல்றீங்களா? சொல்லுங்க, உத்தரகாண்ட்ல இருக்கிற நேஷனல் பார்க் பேர் சொல்லுங்க. இந்த பிடிஎஃபோட எய்ம் வெறும் நேஷனல் பார்க் மட்டும்தான். சொல்லுங்க. கங்கோத்ரி, நந்தாதேவி, வேலி ஆஃப் ஃப்ளவர், ராஜாஜி நேஷனல் பார்க். அடுத்து ஜிம் கார்பெட். அடுத்து கோவிந்த் பஷு விஹார் நேஷனல் பார்க். ஓகே, படிக்கலாமா ஃபர்ஸ்ட்ல இருந்து? ஓகே, கங்கோத்ரியில இருக்கிற ட்ரீ கோனிஃபரஸ் ட்ரீ. ஓகே, அது அடுத்தது சைனா கூட பவுண்டரி இருக்கிற ஒன்று எது? கங்கோத்ரி. The northeastern boundary of the Gangotri National Park is along with the international boundary with China. Okay, அவ்வளோதான் பாயிண்ட். அடுத்து வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் நேஷனல் பார்க் எங்க இருக்கு? உத்தரகாண்ட். It is known for its meadows of endemic alpine flowers. The area is home to fauna such as musk deer, அசேம் லெப்பர்டு தான் வரும். வேலை ஃப்ளவர் தான் வரும், டியர் தான் வரும். அடுத்து என்ன போட்டிருக்கீங்க? நந்தாதேவி நேஷனல் பார்க்ல இதோட பேரே இதுதான், வேலி ஆஃப் ஃப்ளவர் தான். நந்தாதேவி வேலி ஆஃப் ஃப்ளவர் தான் பேரே வரும். ஓகே, நான் வச்சுக்கோங்க. இட் இஸ் அ நேஷனல் பார்க் situated around the peak of Nandadevi. It is World Heritage Site. 2005 designation was enhanced to cover the valley of flowers. So the present UNESCO World Heritage Site is Nandadevi வந்துரும், Valley of Flower Place பார்க்கணும். Both parks, Valley of Flowers, Valley of Nandadevi are encompassed in the Biosphere Reserve. சீதா, நீங்க சொல்லுங்க, உத்தரகாண்ட்ல இருக்கிற நேஷனல் பார்க் பேர்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணு மேலேயே போட்டிருக்கு பாருங்க, கங்கோத்ரி நேஷனல் பார்க். அடுத்து ஜிம் பார்த்து என்ன சொல்றீங்க இப்போ? ஓகே, வேலி ஆஃப் ஃப்ளவர் நேஷனல் பார்க் 3வது, நந்தாதேவி நேஷனல் பார்க் 4வது, ராஜாஜி நேஷனல் பார்க், அது ராஜா டைகர் ரிசர்வும் இருக்குது. ஓகே, 5வது ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க். இன்னொன்னு இருக்கு, கோவிந்த் பஷு விஹார் நேஷனல் பார்க். இப்பதான் படிச்சோம். இவர் யாரு? இவரு ஃப்ரீடம் ஃபைட்டர். இவர் ராஜாஜின்றவரு ஃப்ரீடம் ஃபைட்டர் தெரியுங்க. அது ஒரு கோவிந்த் பஷு விஹார்ன்றவரும் ஃப்ரீடம் ஃபைட்டர். அவர் ஞாபகமா ஒரு என்னது நேஷனல் பார்க் ஃபர்ஸ்ட் இதை கேட்கலாம். கங்கோத்ரி நேஷனல் பார்க்னாலே ஒரே ஒரு பாயிண்ட் தான். என்ன பாயிண்ட்? கோனிஃபரஸ் தான் முக்கியமா, மற்ற இடத்துல எதுவுமே இல்லையா? இந்த மேப் பாருங்க, பவுண்டரி தான் இது. என்னது? உத்தரகாண்டத்தோட முடியுதா? இந்த இடத்துல இருக்குது. இதுக்கப்புறம் சைனா. ஓகே, அதுக்கப்புறம் கோனிஃபரஸ் இருக்குது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அது இன்டர்நேஷனல் பவுண்டரியில் இருக்கிற ஒரு நேஷனல் பார்க். எது? கங்கோத்ரி நேஷனல் பார்க். எங்க இருக்கு? உத்தரகாண்ட்ல. அடுத்ததான் தெரிஞ்சுக்கிட்டு தான் பார்க் எப்படி இருக்கும். கோனிஃபரஸ் ட்ரீஸ் எல்லாம் பார்க்க பயங்கரமா இருக்கும் சொல்றாங்க. ஸோ த நார்த் ஈஸ்டர்ன் பவுண்டரி ஆஃப் தி கங்கோத்ரி நேஷனல் பார்க் இஸ் இன்டர்நேஷனல் பவுண்டரி வித் சைனா. மற்றெல்லாம் சேம் தான். என்னது? ஸ்னோ லெப்பர்டு, ஐபெக்ஸ், ஸ்டார், இது எல்லாமே ஸ்னோ எங்க இருக்கிற இடம், பனியா இருக்கிற இடத்துல இருக்கிறது தான். ஓகேவா?
என்ன நான் வச்சுக்கணும் நீங்க? இதுக்கு முன்னாடி என்ன நல்லா படிச்சோம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன படிச்சோம்? லடாக்ன்றது ஏரியா. படிச்ச நேஷனல் பார்க் சொல்லுங்க. கிமிஸா படிச்சோம். சரி, அடுத்து அதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. ஓகே, ஸ்னோ லெப்பர்ட் டென்சிட்டி அதிகம். ஸ்னோ லெப்பர்ட் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு? வல்னரபிளா இருக்கு. வேற அடுத்து லடாக் முடிச்சா இன்னும் இருக்கா? லடாக் முடிஞ்சு போச்சு. கிமிஸ் நேஷனல் பார்க். அடுத்து நீங்க சொல்லுங்க. லடாக் முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன படிச்சோம்? ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்னெல்லாம் பார்த்தோம்? டச்சுக்கும் பார்த்தோம். அதில் என்ன யூனிக் பார்த்தோம்? நாம ஹங்குல் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும், நிறைய இமேஜ் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? அடுத்து சலீம் அலி நேஷனல் பார்க். சலீம் அலி இதில் என்ன பார்த்தோம்? யூனிக்காக பார்த்தோம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. சிட்டி ஃபாரஸ்ட் நேஷனல் பார்க். என்ன சிட்டி ஃபாரஸ்ட் நேஷனல் பார்க்? அவ்வளோதானே? அதான் அடுத்ததான் பிஷ்தாவார் நேஷனல் பார்க். இந்த மூணு எந்த ஏரியா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? கேட்கலாமா? லடாக்ல பார்த்தது கேமிஸ் முடிஞ்சிச்சு. செகண்ட் என்ன பார்த்தோம்? ஜம்மு காஷ்மீர்ல 3 பார்த்தோம், 4 பார்த்தோமா? 3. ஃபர்ஸ்ட் என்னது? டச்சிகம். யூனிக் என்னது? ஹங்குல் பாப்புலேஷன். செகண்ட் சலீம் அலி, ஆர்னத்தாலஜிஸ்ட் பேர்ல ஒன்று இருக்கு. சலீம் அலி அப்போ வந்து பேர்ட் மேன், அவரு ஃபாதர் மேன் சொன்னாங்க. பேர்ட் மேன் சலீம் அலி, அவர் ஞாபகமா இருக்குது. என்ன இருக்குது? நேஷனல் பார்க் இருக்குது. எந்த ஊர்ல இருக்குது? ஜியோகிராஃபில இருக்கா? ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு. அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஃபாரஸ்ட் நேஷனல் பார்க். மூணாவது என்ன பார்த்தோம்? பிஷ்டாவர் நேஷனல் பார்க். முடிஞ்சு போச்சு. நல்லா முடிச்சாச்சு. லடாக் முடிச்சாச்சா? லடாக் என்ன இருக்கு? அடுத்து என்ன பார்த்தோம்? ஓகே, மூணாவது என்ன பார்த்துட்டு இருக்கோம்? ஹிமாச்சல் பிரதேஷ். அதுல என்ன இருக்கு? கிரேட் ஹிமாலயன் நேஷனல் பார்க். ஓகே, அவ்வளவுதானே? ஓகே, அதுக்கடுத்து பார்க்க போறது உத்தரகாண்ட். உத்தரகாண்ட் என்ன பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து கங்கோத்ரி. கங்கோத்ரி என்ன யூனிக்? இன்டர்நேஷனல் பவுண்டரி, கோனிஃபரஸ். செகண்ட் பாயிண்ட் வந்து வேலி ஆஃப் ஃப்ளவர் நேஷனல் பார்க். இதுல முக்கியமானது வந்து எண்டமிக் ஆல்பின் ஃப்ளவர்ஸ் இங்க அதிகமா இருக்கும். மற்றெல்லாம் சேம் தான். ஓகேவா? இட் இஸ் நோன் ஃபார், இதை அடிங்க பார்க்கலாம், நெட்ல அடிங்க பார்க்கலாம். வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் நேஷனல் பார்க் எங்க இருக்கு பாப்பா? மொத்தத்தை உத்தரகாண்ட் எத்தனை இருக்கு? 6 இருக்கா? 5வது என்னது? ஜிம் கார்பெட். ஜிம் கார்பெட் ஏன் யூனிக்கு? ஃபர்ஸ்ட் டைகர் ரிசர்வ். செகண்ட் டைகர் ரிசர்வ் ராஜாஜி நேஷனல் பார்க். அதான் அடுத்து படிக்க போறோம். ஓகேவா? சரி, அந்த இமேஜ் பார்த்து சொல்லுங்க எனக்கு. எப்படி இருந்துச்சு இமேஜ்? பிங்க் கலர்ல அப்படியே. ஓகே, அதான் இங்க இந்த பாயிண்ட் போட்டுருக்காங்க. இப்போ நந்தாதேவின்றது வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் இன்க்ளூட் பண்ணது தான். ஓகேவா? யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்ல நந்தாதேவி இருக்கு. கூடவே வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் நேஷனல் பார்க்கும் சேர்ந்து இருக்கும். போத் பார்க்ஸ் வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் நந்தாதேவி ஆர் என்கம்பஸ்ட் இன் நந்தாதேவி பயோஸ்பியர் ரிசர்வ். டோட்டல் எத்தனை பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கு? இந்தியாவில் 12 பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கு. அதுல மேப்ல தானே யுனெஸ்கோ மேப்லையா ஆட்பிருக்காங்களா? அப்புறம் 11 சொன்னீங்க நீங்க. ரீசெண்டா ஒன்று ஆட் பண்ணிருக்காங்க. ரீசெண்ட் ஆட் பண்ண சொல்லுங்க. திட்டுறீங்க பண்ணா. ஓகே, சொல்லிடுறீங்களா? 18ல 12 இருக்கா? 12 வயசு ரிசர்வ் பேர் சொல்லுங்க பார்க்கலாம். கொடுங்க. கோபாலா எங்கம்மா இருக்கு? எங்க ஆரம்பிக்குது? என்ன? நிக்கோபார் ஐலாண்ட் முக்கியமான பயோஸ்பியர் ரிசர்வ். ஓகே, அங்க என்ன முக்கியம்? சால்ட் வாட்டர் crocodile. நிக்கோபார்னாலே சால்ட் வாட்டர் தான். அடுத்து கல்ஃப் ஆஃப் மன்னார். அங்க எது கீ ஃபவுனா? டுகாங்சி. ஏன் இந்த வார்த்தை முக்கியம்னா டுகாங்சி இஸ் இந்த எண்டமிக் எப்படி கேட்பாங்க? எண்டமிக்லாம் கிடையாது, அதான் முக்கியமான அனிமல் தான். எங்க இருக்கு? அதாவது இந்த பேர் பார்த்தா இது இந்தியாவுக்குள்ள இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க என்ன ஆன்சர் பண்றீங்க? மேப்ல இதெல்லாம் இருக்கு. இந்தியாவோடது பயோஸ்பியர் ரிசர்வ். நிக்கோபார் இருக்கு, கல்ஃப் ஆஃப் மன்னார், அகஸ்திய மலை. லாஸ்ட் டைம் படிச்ச ஞாபகம் இருக்கா? அப்படின்னு படிச்சோம். அகஸ்திய மலை, நீல்கிரிஸ், சிம்லிபால், பன்னா, பஞ்ச்மார்கி, அமர்கண்ட், அச்சனமக்வார், அமர்கண்டக், சுந்தர்பன்ஸ் பயோஸ்பியர் ரிசர்வ், நோக்ரக் பயோஸ்பியர் ரிசர்வ், கஞ்சன்சங்கா நேஷனல் பார்க், நந்தாதேவி பயோஸ்பியர். இது நந்தாதேவி.
பயோஸ்பியர் ரிசர்வ்ல இருக்கிற ஒரு நேஷனல் பார்க் பார்க்குறோம். ஓகே, இப்போ கேர் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ஸ்டேட்ல அதிகமாக இருக்கு பயோஸ்பியர் ரிசர்வ்? இதுல இந்த 11 சொல்றேன். யூபின்றான். ஓகே, நீலகிரி எங்க இருக்கு? தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா. சிம்லிபால் எஸ் ஓஎஸ் நாச்சுங்க, ஒடிஷா. பஞ்ச்மார்கி பயோஸ்பியர் ரிசர்வ் மத்திய பிரதேஷ். அதே மத்திய பிரதேஷ்ல பண்ணா இருக்குது. அதே மத்திய பிரதேஷ்ல அச்சனமாக்கர் அமர்கந்தக் பிளாட்டியம் 3 இருக்கு. ஓகே, பஞ்ச்மார்கி பயோஸ்பியர் ரிசர்வ், பன்னா பயோஸ்பியர் ரிசர்வ், அமர்கண்டக் பயோஸ்பியர் ரிசர்வ் மத்திய பிரதேஷ்ல இருக்கு. ஆனால் அமர்கந்தக்கு என்ன இருக்கு? சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ். வெஸ்ட் பெங்கால் பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கா? என்ன சொல்லுங்க? சுந்தர்பன். மேகாலயால இருக்கா? நோக்ரக். சிக்கிம்ல கஞ்சன்சுங்கா. உத்தரகாண்ட்ல பார்க்க போறோம் நந்தாதேவி பயோஸ்பியர் ரிசர்வ். ஓகே, எந்த பயோஸ்பியர் ரிசர்வ்லாம் மேப்ல இல்ல சொல்லுங்க? சேஷலம் இல்லை. அது எங்க இருக்காது? இந்த ஸ்டேட் சொல்லுங்கம்மா. அதுல போட்டிருக்கு அருணாச்சலம்னாலே ஆந்திர பிரதேஷ். சேஷாச்சலம் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸா? வெரி குட், ஈஸ்டர்ன் காட்ஸ். அடுத்து கிரேட் ரான் ஆஃப் கட்ச் குஜராத்ல இருக்கு. அது என்ன கிடையாது? மேப்ல கிடையாது. அப்புறம் மன்னஸும் கிடையாது. திப்ரு சைக்கியோவும் கிடையாது. திகாங் திபாங் கிடையாது. கோல்ட் டெசர்ட் கிடையாது. இதை தவிர்த்து மற்ற எல்லாமே மேல இருக்கு, மேப்ல இருக்கு. ஓகே, அசாம்ல இருக்க பேர் சொல்லுங்க பார்க்கலாம். பயோஸ்பியர் ரிசர்வ் பேர் சொல்லுங்க. அசாம் பயோஸ்பியர் ரிசர்வ், மனாஸ் பயோஸ்பியர் ரிசர்வ், அப்புறம் திப்ரு சைக்கியோ. ஓகே, பண்ணா எந்த ஊர்ல இருக்கு? பண்ணா எந்த ஊர்ல இருக்கு? ஓகே, மேப்ல இருக்கா? அது ஏன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்? இட் இஸ் தி கிரிட்டிக்கல் டைகர் ஹேபிடேட். மேடம் என்ன மேடம் அது? டைகர் ஹேபிடேட் எதுமா? அங்க ஒரு ரிவர் ஓடுதாமே, கென் ரிவர் ஃப்ளோஸ் த்ரூ தட். ஓகே ஓகே, அடுத்து போலாமா? இப்போ நம்ம என்ன ஸ்டேட் பார்த்துட்டு இருக்கோம்? உத்தரகாண்ட். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் இந்த நேஷனல் பார்க்னாலே லார்ஜஸ்ட் சொன்னேன். எது சொன்னேன் நான்? சொன்னேன்ல, இதுவும் லிஸ்ட்ல தான் வரும். இது கங்கோத்ரி நேஷனல் பார்க்கும் லார்ஜஸ்ட் லிஸ்ட்ல வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹெமிஸ், டெசர்ட் நேஷனல் பார்க்கு, சிம்லிபால் எங்க இருக்கு பார்த்தோம்? ஒடிசா. ஸோ 4வது பெரிய நேஷனல் பார்க் எது? அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 4 லார்ஜஸ்ட் தெரியும். ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் ஹெமிஸ்ல என்ன இருக்கு? ஸ்னோ லெப்பர்ட். 2வது டெசர்ட் நேஷனல் பார்க். அடுத்து சிம்லிபால். 4வது டெசர்ட் நேஷனல் பார்க் வந்து கூகுள் இமேஜ் பார்க். இமேஜ் பார்த்துட்டீங்களா? ஓகே, எப்படி இருக்குது இமேஜ்? கிரேட் இண்டியன் வெஸ்ட் பார்த்த இடம் மாதிரி இருக்குல்ல? ஓகே, எதை பார்த்தோம் நாம? எதை பார்க்க சொன்னேன் உங்களை? நான் ஏன் பார்க்க சொன்னேன்? டாப் லார்ஜஸ்ட்ல வருது. 3வது சிம்லிபால். 4வது சிம்லிபால். எங்கேயும் பார்த்தீங்களா? மேப்ல இருக்கா இல்லையா? இருக்கு. சரி, ஓகே. அடுத்து இதை பார்த்தோம் நாம, வேலி ஆஃப் ஃப்ளவர் நேஷனல் பார்க். 2 முக்கியமான பாயிண்ட் இதில். ஒன்று வந்து இதில் பவுண்டரி எங்கே பார்த்தோம்? வில்லேஜ் தானே? ஓகே, அடுத்து வேலி ஆஃப் நேஷனல் பார்க் ஒரே ஒரு யூனிக் தானா? ஆல்பைன் ஃப்ளவர்ஸ், எண்டமிக் ஆல்பைன் ஃப்ளவர்ஸ் எங்க இருக்கு? இது வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் எங்க இருக்கு? உத்தரகாண்ட்ல தெரியும். ஓகே, சேம் ஹோம் டு ஃபோனா ஃபார் டியர், லெப்பர்ட், பியர், இது சேம் தான். ஓகே, அடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எது? நந்தாதேவி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தோமா? எஸ், நந்தாதேவி என்ன இருக்கு? நந்தாதேவி பீக்கும் இருக்கு. அதே மாதிரி நந்தாதேவி பீக்கு, வேலி எல்லாம் சேர்ந்து இருக்கு. யுனெஸ்கோவோட வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்டா இருக்கு. ஓகே, இது பாத்தீங்களா? வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் பாத்தீங்களா? இமேஜ் பாத்தீங்களா? இப்படி இருந்தது, அதான பிங்கா இருந்தது. ஓகே, ஸோ நந்தாதேவி பயோஸ்பியர் ரிசர்வ் நம்ம படித்தோம். மேப்ல இருக்க பயோஸ்பியர் ரிசர்வ். அதே மாதிரி அது நேஷனல் பார்க் இருக்குது. ஓகே, இது படிக்கலாம். இட் வாஸ் டிக்ளேர்டு வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட் பை யுனெஸ்கோ 1988. 2005ல் த டிசைனேஷன் வாஸ் என்ஹான்ஸ்டு டு கவர் தி வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ். வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க? ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ நந்தா தேவி பயோஸ்பியர் ரிசர்வ்ல வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸும் வரும், தேவி. இதோட பேர் என்னதான் வரும்? வேலி ஆஃப் ஃப்ளவர் நந்தா தேவி தான் வரும். ஓகேவா? 4வது முக்கியமான பார்க் இதுல
உத்தரகாண்ட்ல. உத்தரகாண்ட் இது. எஸ், ராஜாஜி வந்து யார் தெரியும் உங்களுக்கு? யார் அவரு? டைகரா? டைகர்ன்ற ப்ராமினென்ட் லீடர், ஃப்ரீடம் ஃபைட்டர், லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா. ஓகே, அவரோட பேருக்காக வச்சதுதான் இது. இந்த டைகர் ரிசர்வ் எங்க இருக்குது? ஓகே, செகண்ட் டைகர் ரிசர்வ் ஆஃப் உத்தரகாண்ட். இந்தியாவில் நிறைய இருக்குது. உத்தரகாண்ட்ல ரெண்டாவது. உத்தரகாண்ட்ல ஃபர்ஸ்ட் எது? ஜிம் கார்பெட் எடுத்து பார்க்கணும். இந்த ஏரியாவில் 2 ரிவர், கங்கா ரிவர், சோன் ரிவர் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. இது ஃபேமஸ். இது டைகர் ரிசர்வ். ஃபர்ஸ்ட் டைகர் ரிசர்வ் இன் உத்தரகாண்ட் இது ஜிம் கார்பெட். ஓகே, ராஜாஜி நேஷனல் பார்க் அண்ட் டைகர் ரிசர்வ் ஸ்ப்ரெட் இன் 3 districts. இதெல்லாம் தேவையில்லை, இது முக்கியம். இட் இஸ் நெஸ்டட் பிட்வீன் தி ரேஞ்சஸ், ஷிவாலிக் ரேஞ்சஸ், இண்டோ கேங்கட்டிக் பிளைன்ஸ். ஓகே, இது வரைக்கும் பார்த்த எதுவுமே நியூஸ்ல வரல, பேசிக்கா படிச்சோம் நாம. அடுத்து பார்க்க போது நியூஸ்ல வந்துருக்கு. இது ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க். ஒரு பாயிண்ட் தெரியும், இதுதான் உத்தரகாண்டோட ஃபர்ஸ்ட் டைகர் ரிசர்வ். என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க்கை 24 hours, 21st இல்ல 12 months என்ன பண்ணிடலாம், ஓப்பன்ல வச்சுக்கலாம். அதான் நியூஸ் வந்துருக்கு. எஸ், இயர்லியர் தீஸ் பார்க்ஸ் வேர் ஷட் டூரிங் த ரெய்னி சீசன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்களா? ஆமா, ஏன் க்ளோஸ் பண்ணுவாங்க? தண்ணி அதிகமாகும், மக்கள் வருவாங்க, டிஸ்டர்பன்ஸ் ஆகும் தான். இப்போ என்ன பண்றாங்க? மான்சூன் சீசன்லயும் ஓப்பன் பண்றாங்க. காரணம் டூரிசம்காக. ஓகேவா? ஓகே, விச் இஸ் தி ஓல்டஸ்ட் நேஷனல் பார்க் இன் இந்தியா? ஜிம் கார்பெட். ஓகேவா? அப்ப என்ன அது பேர்? ஹைலி நேஷனல் பார்க். இட் இஸ் ஆல்சோ தி ஃபர்ஸ்ட் பார்க் டு கம் டு பிகம் ப்ராஜெக்ட் டைகர். ஓகே, அதுக்கு முன்னாடி இதை பாருங்க. What is the reason for opening the park throughout the year? First வந்து a tropical forest is least accessible during the monsoon. Monsoon time மக்களால் வரவே முடியாது, பிரச்சனை கிடையாது, ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். A number of species breed during the monsoon month. இதுல இருந்து எந்த டைகர் தானே இருக்கு. டைகர் என்ன பண்ணும்? டைகர் மீட் பண்றது 24 months, 12 months தான். அதுக்கு என்ன கிடையாது, சீசன் கிடையாது. ஓகே, ஸோ அப்போ இங்கே எதை பற்றி பேசல? இங்கே டைகரை பற்றி பேசல. என்ன சொல்கிறேன் புரியுதா? இது என்ன நேஷனல் பார்க்? இது ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க்னாலே ஃபேமஸ் டைகர் தான். அப்போ இது ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணாங்கல்ல மான்சூன் டைமில். அப்போ மான்சூன் டைமில் க்ளோஸ் பண்ணதுக்கான ரீசன் எது கிடையாதுன்னா, இது கிடையாது, டைகர் ப்ரீடிங் எல்லாம் கிடையாது. ஓகேவா? டைகர் என்ன பண்ணும்? 12 months ப்ரீடிங்கில் இருக்கும். பட் மற்ற இது இருக்கும்ல, மற்ற ஸ்பீஷிஸ், நம்பர் ஆஃப் ஸ்பீஷிஸ் ப்ரீட் டூரிங் தி மான்சூன். மோர் ஓவர், வைல்ட் லைஃப் டிசர்வ்ஸ் ஏ பிரேக் ஃப்ரம் நாய்ஸ், லைட், அதர் பொல்யூஷன்ஸ். ஓகே, இது எதுக்கான ரீசன்? இது ஏன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ரீசன்? These reserves would remain closed during the monsoon for 4-5 months earlier every year. காரணம் என்ன? மான்சூன் வரக்கூடாது, டைகர் கிடையாது, மற்ற ஸ்பீஷிஸ் ப்ரீடிங் டைம், லைட் நாய்ஸ் வரக்கூடாது. ஓகே, ஃபர்தர் டூரிங் மான்சூன் போச்சர்ஸ் ஆர் மோர் ஆக்டிவ் அந்த காலத்தில். அப்போ க்ளோஸ் பண்ணி வைக்கிறது தான் பெஸ்ட். Okay, but now the Uttarakhand government has decided to keep the tiger reserves open throughout the year. Okay, எங்க மாதிரி ஆபரேஷன் எங்க போட்டிருக்கு? ஓகே, ஆபரேஷன் மான்சூன். By closing these tiger reserves for tourists, the forest staff could focus on operation that is tackling the poachers. Okay, மான்சூன் டைம்ல க்ளோஸ் பண்ணுவாங்க. எதை க்ளோஸ் பண்ணுவாங்க? ஆமா, காரணம் வந்து போச்சிங், ப்ரீடிங் எல்லாமே. ஆனா இப்போ என்ன பண்ணிட்டாங்க? காரணம் வந்து டூரிசம் தான். ஓகே, 6வது நேஷனல் பார்க் எந்த ஊர்ல? கோவிந்த் வல்லப் பாண்ட். யார்? ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். அவரோட பேர்ல உத்தரகாண்ட்ல ஒரு நேஷனல் பார்க். இங்க வந்து ஸ்னோ லெப் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல கோவிந்த் பசு யார் சொல்லுங்க பார்க்கலாம்? உத்தரகாண்ட் பேர்ல கங்கோத்ரி நேஷனல் பார்க். யூனிக் என்ன சொல்லுங்க? யூனிக் சொல்லுங்க. இன்டர்நேஷனல் பார்டர்ல இருக்கு. அடுத்து சொல்லுங்க. வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் நேஷனல் பார்க். அடுத்து நந்தாதேவி பயோஸ்பியர் நேஷனல் பார்க். ராஜாஜி, ஜிம் கார்பெட், கோவிந்த் பாசு, இதெல்லாம் எங்க இருக்கு? உத்தரகாண்ட்ல இருக்கு. உத்தரகாண்ட் படி என்ன படிச்சோம்? ஹிமாச்சல் பிரதேஷ்லாம் இருக்கு. புரியல? அவ்வளவுதானே. அதுக்கு முன்னாடி கிரேட் ஹிமாலயன் நேஷனல் பார்க். அதுக்கு முன்னாடி சிவகேஷ் பார்த்தோமா? என்ன வந்து சொல்லுங்க? டச்சிகம், சலீம் அலி, இஷ்டாவா நேஷனல் பார்க். அடுத்து பார்க்க போறது ஹரியானா நேஷனல் பார்க்ஸ். எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சுல்தான்பூர் நேஷனல் பார்க். இது முக்கியம், நியூஸ்ல வந்திருக்கு.
ஓகே, என்ன வந்திருக்கு பாருங்க. Sultanpur National Park saw a spikes in calls received regarding the carcasses of birds. carcass அர்த்தம் எஸ். ஓகே, பார்க்கலாமா? ஹரியானா பார்க்கலாம். ஹரியானாவில் சுல்தான்பூர் நேஷனல் பார்க் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வெட்லேண்ட் பார்த்தோமா, அது விஷயம் பண்ணிருக்கலாம். ராம்சார் சைட்டில் நிறைய வெட்லேண்ட் புதுசாக ஆடாது காட்டுக்கு. நான் ஸ்டேட் பேர் சொல்கிறேன், ஆஃப் பண்ணி விட்ருக்கேன். ஓகே, லடாக்ல வெட்லேண்ட் இருக்கா? என்னடா வெட்லேண்ட் இருக்கு? ஜோ முருரி லேக் வந்து நம்ம வெட்லேண்ட் லேண்டாக இருக்க அவசியம் இல்லை, லேக்காக இருக்கலாம், ஆர்டிஃபிஷியல் வாட்டராக இருக்கலாம். 10 நாள் இருக்கா லடாக்ல ஜோ முருரி ஜோகார் வெட்லேண்ட். ஓகே, ஜம்மு காஷ்மீர்ல எனக்கு தெரிஞ்ச சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற வெட்லேண்ட் சைட்ஸ். ராம்சார் சைட்ஸ் ராம்சார் சைட்ஸ் தானே வெட்லேண்டு, அதனால இருக்கு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். உலார் லேக், அடுத்து சுரின்சர் லேக், சொக்கேரா வெட்லேண்ட் 3. ஓகேவா? இதெல்லாம் பழைசு. ஆனால் இது முக்கியம், லடாக்ல ஜோ முரிரி பழைசு தான், ஆனால் ஜோகார் வெட்லேண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, அதனால முக்கியம். நீங்க சொல்றீங்களா? உத்தரப்பிரதேஷ்ல ராம்சார் வெட்லேண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா? கம்மியாக நிறைய பண்ணிருக்காங்களா? நிறைய பேர் சொல்லுங்க பார்க்கலாம். நவாப் ஜாங் எந்த ஊரு? உத்தரப்பிரதேஷ். அடுத்து பார்வதி, அடுத்து சமன், அடுத்து சமஸ்பூர், சண்டி, சார்சை, சர் சரோவர், இதெல்லாம் என்னது? உத்தரப்பிரதேஷ்ல வந்த. ஏன் முழிக்கிறீங்க? பாருங்க, பார்த்தா மீன் நீங்க உட்காரும். பிடிஎஃப் காட்டுங்க, பிடிஎஃப்ல பாருங்க, பாருங்க, பார்த்து சொல்லி படிங்க பார்க்கலாம். அப்பர் கங்கா ரிவர், கரெக்ட் தான். அப்பர் கங்கா ரிவர் வரும் தானே, ஆனால் பழையசு, பழைய வெட்லேண்ட். ஆனால் அது ஏற்கனவே என்ன பண்ணிட்டாங்க, ஆட் பண்ணிட்டாங்க, இப்போதான் நிறைய ஆட் பண்ணிட்டாங்க. ஓகே, படிங்க. நவாப்கஞ்ச், பார்வதி, ஆக்ரா, சமன், சமஸ்பூர், சண்டி, சர்சை, சர் சரோவர், இதெல்லாம் என்னது? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். பஞ்சாப்ல சொல்லுங்க. பஞ்சாப்லயே ஆட் பண்ணாங்க. என்ன ஆட் பண்ணாங்க? 2020 ஆட் பண்ணாங்க. ராம்சார் சைட் பேர் சொல்லுங்க. 3 ஆட் பண்ணிருக்காங்க. பீஸ் கன்சர்வேஷன் ரிசர்வ், பீஸ். பஞ்சாப்ல தான் என்ன ரிவர் ஓடுது? பீஸ் ரிவர் ஓடுது. நங்கல், இன்னும் வந்து கெஷாப்பூர் மியானி. சிம்பிளா 1 மார்க் கேட்டாங்க, மாட்டிப்பீங்க. ஒரே கொஸ்டின் தான், 2 மார்க் வாங்கிடலாம். ஓகே, விட்டுறாரு. ஓகே, 2019 ஆட் பண்ணாங்களா? என்ன ஆட் பண்ணாங்க? சுந்தர்பன்ஸ் எங்க இருக்கு? வெஸ்ட் பெங்கால் இருக்குது. கரெக்டா? வெஸ்ட் பெங்கால் இருக்கு. சுந்தர்பன்ஸ் பார்க் இருக்குது, பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கு, வெட்லேண்டு எல்லாமே இருக்கு. ஓகே, அடுத்து பாருங்க. பீகார்ல ஆட் பண்ணிருக்காங்களே வெட்லேண்டு 2020 கெபார்டல் வெட்லேண்ட். ஓகே, அவ்வளவுதானே? நீங்க சொல்லுங்க. மகாராஷ்டிரா சொல்லுங்க, பார்த்து வச்சிருப்பீங்களே. லோனார் லேக்கும் நந்தூர் மதமேஸ்வர் இது ரெண்டுமே 2020 ஆட் பண்ண ராம்சார் சைட்ஸ். தமிழ்நாட்டில் ஏதாவது இருக்குதா வெட்லேண்டு? பாயிண்ட் கேலிமர் கேரளாவில் இருக்கா? கேரளாவில் சொல்லுங்க. அதிசயமலையா, கஷ்டமுடியா, அஷ்டமுடி, சஸ்தம் கோட்டா, வேம்பநாடு, இது 3மே எப்போ ஆட் பண்ணாங்க? ஆமா, பாயிண்ட் கிளைமரை ஆட் பண்ணாங்க 2002. கொல்லூர் லேக் எப்போ ஆட் பண்ணாங்க? 2002. ஓகேவா? நீங்க சொல்லுங்க, பார்த்துட்டு இருப்பீங்களே. ருத்ரசாகர் லேக் எங்க இருக்கு? திரிபுரால இருக்கு, மேல இருக்கு பாருங்க. நீங்க சொல்லுங்க. லோக்டாக் லேக் எங்க இருக்கு? வெரி குட், பார்த்து சொல்லுங்க. கடைசியா இருக்கு பாருங்க, கீழே இருக்கு பாருங்க. ஜம்மு காஷ்மீர் எங்க இருக்கு? எங்கேயோ இருக்கு. மணிப்பூர் எங்க இருக்கு? அது எங்கேயோ இருக்கு. மணிப்பூர் தான் அது லோக்டாக் லேக். ஒரிசா பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஒரிசா வெட்லேண்டு அதான் படிச்சு பாக்குறீங்களா? பிட்டர்கர்னிகா அப்புறம் சில்கா லேக் 2 எந்த வருஷம் வந்துச்சு? படைசு எது? அப்ப இந்த ஏரை பார்த்து எது ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணா பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். இறங்க மயமா அடிவாளியா நீங்க? சில்கா லேக்கா எந்த வருஷம்? 1981. அதே வருஷம் இருக்கு பாருங்க, ராஜஸ்தான்ல பாருங்க. ராஜஸ்தான்ல 16வது.
கியோலடியோ நேஷனல் பார்க் ராஜஸ்தான் 1981. 1981 வேற இருக்கா பார்த்து சொல்லுங்க. இல்ல அப்போ 1981 ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணலாம் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. சில்கா லேக்கு எந்த ஊருக்கு? சில்கா லேக் எங்க இருக்கு பார்த்து சொல்லுங்க. ஒடிசாவா? ஒடிசாவில் வேற ஏதாவது இருக்கா? வெட்லாண்ட் இருக்கா? விட்ரகார்னிக் ஆட் பண்ண ரீசன் 2002 ஆட் பண்ண. அதே 1980 வேற எதுனா சொன்னா ராஜஸ்தான்ல கியோல்டியோ கனா நேஷனல் பார்க் ஒன்று தான் இருக்க. வேற இருக்கா ராஜஸ்தான்ல? சாம்பார் ரிப்பேர் பண்ணாங்க 90. ஓகே முடிஞ்சிச்சா? பஞ்சாப் சொல்லுங்க. பஞ்சாப்ல பீஸ் மேல நிறைய இருக்கு பஞ்சாப்ல. ஹரிகே லேக், கஞ்ச்லி, ரோப்பார் லேக் அதெல்லாம் பழைசு. இப்போ ரீசெண்ட் ஆட் பண்ணது கெஷாப்பூர் பீஸ் கன்சர்வேஷன் ஜங்கல். உத்தரகாண்ட் ஏதாவது பார்த்தீங்களா? உத்தரகாண்ட்ல சொல்லுங்க. உத்தரகாண்ட் சொல்லுங்க. பக்கம் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. உத்தரகாண்ட் சொல்லுங்க. அசான் கன்சர்வேஷன் ரிசர்வ் எந்த வருஷம் ஆட் பண்ணாங்க பார்த்து சொல்லுங்க. என்னம்மா? சரிம்மா பொறுமையா பாருங்க, பார்த்து சொல்லுங்க. மேடம் இங்க இருக்கு பாருங்க, இந்த சைட்ல இருக்கு, பார்த்து சொல்லுங்க. 2020. ஓகே நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். பீகார்ல 2020 ஆட் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். 2020 ஆட் பண்ண வெட்லேண்ட் பீகார்ல இருக்கு, கீழே இருக்கு, பார்த்து சொல்லுங்க. கெபார்டல் வெட்லேண்ட். உத்தரப்பிரதேஷ்ல தலைக்கே போறீங்களே. சரிங்க. ஒரு ராம்சார் சைட்டை எப்படி ரெக்கார்ட் பண்ணி ஞாபகம் இருக்கா? ஒரு ராம்சார் சைட்டை இந்த சைட்டை வந்து ரெகக்னைஸ் பண்றதுக்கு கண்டிஷன்ஸ் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? எஸ், அதை உடனே பார்த்து சொல்லுங்க. ரிவிஷன் பண்ணுங்க. ரிவிஷன் பண்ணி முடிச்சிட்டிங்களா? ஆரம்பிக்கலாமா? ஹரியானா போகலாம். ஹரியானாக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? உத்தரகாண்டுக்கு மேல என்ன ஸ்டேட் இருக்கு? இமாச்சல் பிரதேஷ்க்கு மேல ஜம்மு காஷ்மீர். ஓகே, பார்க்க போறது ஹரியானால ஃபர்ஸ்ட் சுல்தான்பூர் நேஷனல் பார்க். நியூஸ்லயே வந்துச்சு, நிறைய பேர்ட்ஸ் இறந்து போய் கிடந்தது. சுல்தான்பூர்னால எதுக்கு ஃபேமஸ்? வாட்டர் பேர்ட்ஸ் ஃபேமஸ். இங்கே போட்டிருப்பாரு 130 ஸ்பீஷிஸ் ஆஃப் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் சீன் இன் சுல்தான்பூர் நேஷனல் பார்க். அப்போ அதனால அது முக்கியம். அந்த இடத்துல நிறைய பேர் இறந்து போகுது. காரணம் வந்து ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா. இப்போ நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? நியூஸ்ல வந்து ரீசன் புரிஞ்சிச்சா? என்ன நேஷனல் பார்க்கு? நேஷனல் பார்க். ஓகே, வை இட் இஸ் ஃபேமஸ்? மைக்ரேட் வாட்டர் பேர்ட்ஸ் வச்சுங்க, கூடவே நிறைய மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வரும். இங்கே போட்டிருப்பாரு சுல்தான்பூர் நேஷனல் பார்க் இஸ் மேஜர் அட்ராக்ஷன் ஃபார் வாட்டர் பேர்ட்ஸ் அண்ட் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ். ரெண்டாவது முக்கியமானது கலேஸ்வர் நேஷனல் பார்க். எதில் இருக்கு? ஹரியானா ஒன்று வச்சா போதும், 2 வருஷம். சுல்தான்பூர், ரெண்டாவது கலேஸ்வர், முடிஞ்சு போச்சு. அடுத்து போய் உத்தரப்பிரதேஷ்ல ஒன்று. உத்தரப்பிரதேஷ்ல ஒரு நேஷனல் பார்க் வச்சுக்கலாம். ஒன்று வந்து தூத்வா நேஷனல் பார்க். தூத்வானாலே கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது டைகர் ரிசர்வ். ஏற்கனவே பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம்? ராஜாஜி டைகர் ரிசர்வ். எங்க பார்த்தோம்? உத்தரப்பிரதேஷ். வெரி குட், கிளாப். உத்தரகாண்ட். அதுக்கு முன்னாடி ஜிம் கார்பெட், ராஜாஜ். ரெண்டுமே எங்க வருது? டைகர் ரிசர்வ். இது வந்து உத்தரப்பிரதேஷ்ல இருக்க டைகர் ரிசர்வ், தூத்வா. ஓகே, இதோட ஏரியா பெருசு, 1000 கிலோமீட்டர் பெருசு. நிறைய டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணுது. ஓகே, இங்கே போட்டு பாருங்க. இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் தூத்வா நேஷனல் பார்க், கிஷன்பூர் வைல்ட் லைஃப் சாங்சுரி. கஸ் எங்க வருது? கட்டர் கர்னிகாவா? கட்டர் நிகாட் வைல்ட் லைஃப் சாங்சுரி. இந்த மூணும் இணைந்தால் தான் இந்த நேஷனல் பார்க் வச்சுக்கலாம். அதாவது இந்த தூத்வா டைகர் ரிசர்வ். தூத்வா டைகர் ரிசர்வ் கம்ப்ரைசஸ் ஆஃப் நேஷனல் பார்க், கிஷன் வைல்ட் லைஃப் சாங்சுரி, கட்டர் நிகாட் வைல்ட் லைஃப் சாங்சுரி. It shares the northeastern boundary with Nepal. China கூட மேரி boundary கங்கோத்ரி. நேபாள் கூட பவுண்டரி தூத்வா. ஓகே, எந்த ரிவர்? மோகனா ரிவர். அதே மாதிரி ஒரே நேஷனல் பார்க் பீகார்ல பார்க்கலாம், வால்மீகி நேஷனல் பார்க். இங்க பாருங்க, சேம் இந்தோ நேபாள் பார்டர்ல. இட் இஸ் தி ஒன்லி நேஷனல் பார்க் இன் பீகார். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பீகார்ல இருக்க ஒரே நேஷனல் பார்க் என்ன பார்க்?
வால்மீகி நேஷனல் பார்க் டைகர் ரிசர்வ் வைல்ட் லைஃப் சாங்சுரி. நேபாள் சிட்வான் நேஷனல் பார்க் பார்டர்ஸ் வித் திஸ் வால்மீகி நேஷனல் பார்க். நேபாளில் இருக்க சிட்வான் நேஷனல் பார்க். ஜார்க்கண்ட்லேயும் ஒன்று வந்து பார்க்க போகிறோம் நினைக்கிறேன். ஜார்க்கண்ட்லேயும் ஒரே நேஷனல் பார்க் பெட்லா நேஷனல் பார்க் டைகர் ரிசர்வ். பெட்லா நேஷனல் பார்க் டைகர் ரிசர்வ்ஸ். ஓகே, இது குட்டி நினைக்கிறேன். இது கன்சிஸ்ட் ஆஃப் பல்மௌ டைகர் ரிசர்வ்ஸ், மவுதர் வால்ஃப் சாங்சுரி. எந்த ஏரியா இருக்கு? ஜார்க்கண்ட். ஃபர்ஸ்ட் சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க பார்த்தோம் லடாக் பார்த்தோம். லடாக்ல என்ன பார்த்தோம்? கெமிஸ் நேஷனல் பார்க். அடுத்து என்ன பார்த்தோம்? ஜம்மு காஷ்மீர் என்ன பார்த்தோம்? டச்சுகமா, டச்சுகம், சலீமு, டிஷ்காவாரா, புரியல, கிஷ்டாவர். அடுத்து என்ன பார்த்தோம்? ஹிமாச்சல் பிரதேஷ். சொல்லுங்க. ஹிமாச்சல் பிரதேஷ், கிரேட் ஹிமாலயஸ் நேஷனல் பார்க். அடுத்து பார்த்தது உத்தரகாண்ட் என்ன பார்த்தோம்? கங்கோத்ரி, வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ், நந்தாதேவி, ராஜாஜி, ஜிம் கார்பெட், கோவிந்த் பாஷு. இவங்களாம் யாரு? உத்தரகாண்ட் இருக்கிற. அப்ப அடுத்து என்ன பார்த்தோம்? ஹரியானா பார்த்தோம். அடுத்து ஹரியானா இருக்கு பார்த்தோம். சுல்தான்பூர் அதனை பார்த்தோம். ஒண்ணுதான் பார்த்தோம் ஹரியானால. கலீஸ்வர். அடுத்து உத்தரப்பிரதேஷ் பார்த்தோம். உத்தரப்பிரதேஷ் சொல்லுங்க. தூத்வா நேஷனல் பார்க். அடுத்து பார்த்தது பீகார் என்ன பார்த்தோம்? வால்மீகி நேஷனல் பார்க். இப்போ ஜார்க்கண்ட்ல பாக்குறது பெட்லா நேஷனல் பார்க். அடுத்து பார்க்க போறது முக்கியமானது வெஸ்ட் பெங்கால்ல வர நேஷனல் பார்க்ஸ். அதில் முக்கியமானது பார்க்க போறது சுந்தர்பான்ஸ். அது உங்களுக்கு ஏன்னு தெரியும் இல்ல? நல்லா இருக்கு. நேஷனல் பார்க்கும் இருக்கு, டைகர் ரிசர்வ் இருக்கு, பைசர் ரிசர்வ் இருக்கு. அதில் என்ன ஃபாரா இருக்கு? மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், சுந்தரி ட்ரீஸ். ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ரிசர்வ் ஸ்பாட் பெங்கால் டைகர். சால்ட் வாட்டர் crocodile இருக்கு. அதே மாதிரி ராயல் பெங்கால் டைகர், டெராபின், டால்பின், டர்ட்டில் நிறைய இருக்கு. அடுத்து பார்க்க போறது சேம் வெஸ்ட் பெங்கால்ல கொருமாரா நேஷனல் பார்க். ஓகே, அவ்வளவுதான் நினைக்கிறேன். இன்னும் இருக்கா? இருக்கு. ஜல்டபாரா நேஷனல் பார்க், நியோரா வேலி நேஷனல் பார்க், சிங்காலிலால் நேஷனல் பார்க், அடுத்து பக்சா நேஷனல் பார்க். இதெல்லாம் மேல வருது. வெஸ்ட் பெங்கால் 6 வருதா? 6 பார்க்க சொல்லு பார்க்கலாம். சுந்தர்பான்ஸ், குருமரா 3வது, ஜல்டபாரா, நியோரா வேலி, அடுத்து சிங்கலீலா, பக்சா நேஷனல் பார்க். இது டைகர் ரிசர்வ். பக்சா நேஷனல் பார்க்ல டைகர் ரிசர்வ், மாய்ஸ்ட் டெசிடியஸ் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். ஓகே, எந்த ஊர் பார்த்துட்டு இருக்கோம்? வெஸ்ட் பெங்கால் நான் ஃபர்ஸ்ட் கண்டிப்பா தெரியும். சுந்தர்பான்ஸ் நமக்கு தெரியும், ஸோ ப்ராப்ளம் வராது. அடுத்து கொருமரா நேஷனல் பார்க். இதுல குட்டி நேஷனல் பார்க் இருக்கு. ஒரு மீடியம் சைஸ்டு பார்க் வித் கிராஸ் பிளான்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் இட்ஸ் நோன் அஸ் டுவார்ஸ் இன் வெஸ்ட் பெங்கால். மூர்த்தி ரிவர், ரைடாக் ரிவர் அது கிட்ட போகுது. மேஜர் ரிவர் ஆஃப் தி பார்க் இஸ் ஜல்டக்கா ரிவர். ஓகே, Gorumara is famous for Indian rhinoceros. The primarily known for its population of Indian rhinoceros. Sub-mountain forest birds like scarlet இருக்கு. Gorumara எந்த ஊரு? வெஸ்ட் பெங்காலா? ஃபேமஸ் ஃபார் இந்தியன் ரைனோசரஸ். வெஸ்ட் பெங்கால்ல என்ன ரைனோஸ் தான். ஓகே, டிக்ளேர்ட் ஆஸ் நேஷனல் பார்க். இது மறந்துடுங்க. எப்படியும் இது வேணா அடுத்து போகலாம். ஜல்டபாரா ஒரே ஒரு பாயிண்ட். என்ன பாயிண்ட்? கசிரகாக்கு அப்புறம் லார்ஜஸ்ட் ரைனோ பாப்புலேஷன். Jaldapara has the second largest rhino population after the Kaziranga. In the river, Torsa River. Okay. It is known for red panda. It is known for vulnerable. Chemis snow leopard. Red panda, Neura Valley. Where it is known for Hangul. Hangul எதுக்கு? டச்சுகமா? டச்சுகம் எங்க இருக்கு? அடுத்து ஆல்பைன் எங்க பார்த்தோம்? வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸா? அது எங்க இருக்கு? வேற சொல்லும் பார்க்கலாம். இட் இஸ் நோன் ஃபார் வேற சொல்லும் பார்க்கலாம். மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் எங்க? சுல்தான்பூர். ஓகே, ஸோ நியோரா வேலி நோன் ஃபார் ரெட் பேண்டா. அடுத்து சிங்கலிலா நேஷனல் பார்க், திக் பேம்பூ, Magnolia rhododendrons, ரெட் பேண்டா. ஓகே, அடுத்து
பக்ஸா நேஷனல் பார்க், டைகர் ரிசர்வ் லொக்கேட்டட் இன்சைட் திஸ் நேஷனல் பார்க். மாய்ஸ்ட் டெசிடஸ் ஃபாரஸ்ட். ஓகே, அடுத்து போயிடலாமா? அடுத்து சிக்கிமில் ஒரே நேஷனல் பார்க் மட்டும்தான், கன்சென்ஜோங்கா நேஷனல் பார்க். பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குல்ல. ஓகே, இதெல்லாம் 1000 பார்த்தோமா கிலோமீட்டர்? எதில் பார்த்தோம்? பார்த்து சொல்லுங்க எனக்கு. 1000 பார்த்தோம். ஃபர்ஸ்ட். இட் இஸ் தி வேர்ல்ட்ஸ் தேர்ட் ஹையஸ்ட் பீக். என்னமா? தூத்வா தானே? எங்க இருக்கு? யூபியா? உத்தரப்பிரதேஷ் தானே? ஓகே, இது 849. எந்த ஊரு? வெஸ்ட் பெங்காலா? வெஸ்ட் பெங்கால் முடிச்சு பழகி சிக்கிம் நேஷனல் பார்க் என்ன வருது? கன்சென்ஜோங்கா. இது போட்டு பாருங்க. வேர்ல்ட்ஸ் தேர்ட் ஹையஸ்ட் பீக் மவுண்ட் கன்சென்ஜோங்கா இருக்கு. திஸ் நேஷனல் பார்க் ஃபால்ஸ் இன் தி ஹிமாலயன் குளோபல் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட். யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்ல இருக்கு. யுனெஸ்கோட மேப் ப்ரோக்ராம்ல இருக்கு. இங்க இருக்கிற ட்ரைப்ஸ் பேர் வந்து லெப்சா ட்ரைப்ஸ். த பார்க் கண்டைன்ஸ் தி தௌலங் மொனாஸ்ட்ரி. ஓகே, அடுத்து இந்த நார்த் இட் அட்ஜாயின்ஸ் தி கோமலாங்மா நேஷனல் நேச்சுரல் பிரிசர்வ் இன் டிபெட். அண்ட் வெஸ்ட்ல வந்து கஞ்சன்ஜங்கா கன்சர்வேஷன் ஏரியா நேபாள். ஓகே, ஓவர் கைஸ். எந்த ஊர்ல அதிகமாக நேஷனல் பார்க் இருக்கு? மத்திய பிரதேஷ்லயும் அந்தமான் நிக்கோபார்லயும் 9 நேஷனல் பார்க்னு பார்த்தோம். ஹையஸ்ட் இன் இந்தியா. செகண்ட் ஹையஸ்ட் நேஷனல் பார்க் இந்தியா எங்க இருக்குன்னா அசாம்ல இருக்கு. எத்தனை இருக்கு? 7. ஸோ மேக்ஸிமம் ஒரு ஸ்டேட்ல 9 தான் பத்திக்கு அது ஹையஸ்ட். ஓகேவா? இது ஹெட்டிங் அசாம் தானே? இது அசாம் நேஷனல் பார்க் தானே இது பார்க்க போறோம். ஓகே, மேலே பார்த்தது சிக்கிம் பார்த்தோம். சிக்கிம்ல பார்த்தோம் கன்சென்ஜோங்கா. ஓகே, ஸ்டேட்டு படிக்க போறோம். ஜோதி சொல்லுங்க. அசாம் நேஷனல் பார்க்லாம் சொல்றீங்களா? சொல்லுங்க. இந்த ஒரு பிடிஎஃப்பும் அடுத்த பிடிஎஃப்பும் மெமரியா தான் இருக்கும். ஏன்னா அடுத்த பிடிஎஃப் என்ன வரும்? நேஷனல் பார்க்கு, வைல்ட் லைஃப் சாங்சுரி. அந்த 5 சொல்லுங்க. 5 நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரி, கம்யூனிட்டி ரிசர்வ், கன்சர்வேட்டிவ் ரிசர்வ். ஸோ அடுத்ததும் இன்னது ஃபுல்லாக மெமரியா தான் வரும். இதுல யாரோட ஆக்டிவ் முக்கியம்? நான் ஜஸ்ட் பேசுவேன், நீங்க அந்த பேசுறது என்ன பண்ணிக்கணும்? இப்படி படிச்சு முடிச்சிடும். தனியா படிச்சா போறீங்கன்னு சொல்லி இப்போ படிச்சுட்டு இருக்கேன். ஓகேவா மேடம்? அசாம் நேஷனல் பார்க் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மேல போட்டு பார்த்து சொல்லுங்களாமே. ரைமோனா நேஷனல் பார்க். இந்த நேஷனல் பார்க் முக்கியம். எங்க இருக்கு? அடுத்த நேஷனல் பார்க் பேரு சொல்லுங்கம்மா. இண்டெக்ஸ்ல பார்த்து சொல்லுங்க. ரைமோனா இங்க இருக்கு. ரைமோனா, மனசா, கசிரங்கா, ஒராங், நமேரி, திப்ரு, சைக்கோவா, டிகிங் பட்காய் நேஷனல் பார்க் முடிச்சா. அடுத்து அருணாச்சல் பாருங்க. அருணாச்சல் பிரதேஷ் நேஷனல் பார்க், நம்டப்பா, மவுலிங். நல்லா அதை மறக்காதீங்க. ஃபர்ஸ்ட் கண்டிப்பா ஆப்ஷன் நிறைய ஆப்ஷன் இல்லை, கண்டிப்பா தான் கொடுப்பாங்க. கண்டிப்பா எந்த ஸ்டேட்னு ஆப்ஷன் இருக்கும். அதுவே மறந்துட்டீங்கன்னா மற்ற படிச்சது வேஸ்ட். ஓகே ஓகே சீதா. அடுத்த ஸ்டேட் நான் ஸ்டேட் போட்டிருக்கு மேகாலயா. என்ன போட்டிருக்கு? நோக்ரக் நேஷனல் பார்க், பல்பக்ரம் நேஷனல் பார்க். இருங்கம்மா, அது தனிமா, அது மேகாலயா விடுங்க. அடுத்து மணிப்பூர்ல ஒன்று கேபுல் லெம்சோ நேஷனல் பார்க். எல்லாம் சத்தமா சொல்லிட்டீங்களா? இப்ப நான் கேட்கறேன், நீங்க சொல்லுங்க. பீகார் நேஷனல் பார்க்ல ஏதாவது சொல்லுங்க. பீகார்ல பீகார் 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 பார்த்து சொல்றீங்களா? பார்த்து சொல்லுங்க. இண்டெக்ஸ்ல பாருங்க. வால்மீகி நேஷனல் பார்க் நீங்க சொல்றீங்களா? ஹரியானா சொல்லுங்க. சுல்தான்பூர் நேஷனல் பார்க், காலேஸ்வர் நேஷனல் பார்க் நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டேட் பார்த்தோம்? லடாக்ல நேஷனல் பார்க் பார்த்தோம். இந்த நேஷனல் பார்க் நம்ம ஏன் பார்க்குறோம்? இந்தியாவில் டோட்டலா எத்தனை பர்சன்டேஜ் ஏரியா பாதுகாப்பா இருக்கு? 5%. அந்த 5%ல எந்த அதிகமா இருக்கு? வைல்ட் லைஃப். எத்தனை பர்சன்டேஜ்? 3.7. அடுத்த நேஷனல் பார்க்கா? ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க் முடிக்கலாம். ஓகே, ஏரியா வைஸ் எது அதிகம்? அப்படியா? ஓகே, அப்போ அந்த 5% ஏரியா படிச்சுட்டு இருக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டா எடுத்துக்கிட்டு. என்ன சொல்ற போயிடுச்சுல? அந்த ஃபர்ஸ்ட் லடாக் பார்த்தோமா? லடாக்ல என்ன பார்த்தோம்? அடுத்து ஜம்மு காஷ்மீர் என்ன பார்த்தோம்? நீங்க சொல்லுங்க. ஜம்மு காஷ்மீர் கச்சிகம், சலீம் அலி, கிஷ்டாவர் நேஷனல் பார்க். ஹிமாச்சல் பிரதேஷ் சொல்லுங்க. கிரேட் ஹிமாலயாஸ் நேஷனல் பார்க், சித்ராபத். உத்தரகாண்ட் நேஷனல் பார்க் சொல்லுங்க. கங்கோத்ரி நேஷனல் பார்க், வேலி ஆஃப் ஃப்ளவர் நேஷனல் பார்க்,
நந்தா தேவி நேஷனல் பார்க், அப்புறம் ராஜாஜி ஜிம் கார்பெட், கோவிந்த் பஷு. யூபி சொல்லுங்க, துத்வா நேஷனல் பார்க். பீகார் சொல்லுங்க, பீகார் வால்மீகி நேஷனல் பார்க். ஜார்க்கண்ட் சொல்லுங்க, பேட்லா. வெஸ்ட் பெங்கால் சொல்லுங்க, வெஸ்ட் பெங்கால் சுந்தர்பன்ஸ், கோருமாரா, ஜல்டாபாரா, நியோரா வேலி, சிங்காலீலா, பக்ஸ் நேஷனல் பார்க். அடுத்து இப்போ பார்க்க போகிறோம் அசாம் பார்க்க போகிறோம். அசாமில் ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க்கு ரைமோனா நேஷனல் பார்க், மனாசா, கசிரங்கா, முராங், நமேரி, டிப்ரு, டிஹிக். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒய் நியூஸ் எது முக்கியம்? ஜென்ரலாக வர்றது முக்கியமா, ஒய் நியூஸ் முக்கியமா? ஓகே, படிக்கலாமா? படிக்கிற மீனிங் சொல்லி பார்க்கலாம். நீங்கள் மீனிங் சொல்லுங்க. வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே என்னைக்கு? 5th June. ஓகே, the Assam government has announced the formation of Raimona National Park. It became the national park through an Assam. அப்போ கவர்மெண்ட் வந்து புதுசாக ஒரு நேஷனல் பார்க் அனௌன்ஸ் பண்ணுதுன்னா அது யூனிக் இருக்கும் தானே. ஓகே, இதுக்கு என்ன யூனிக்னா, இதான் நேஷனல் பார்க்னா இதை சுற்றி இது ஒரு ஆறு ஓடும், இங்கே ஒரு ஆறு ஓடும், இங்கே ஒரு ஆறு ஓடும், இங்கே ஏதாவது ஒன்று ஓடும். இதை சுற்றி ஏதோ ஒன்று கவர் பண்ண ஒரு நேஷனல் பார்க் உருவாக்குறான். அப்போ இந்த சைடு என்ன, இதில் எது ஈஸ்ட்டு, இது ஈஸ்டா, இது வெஸ்டா, சவுத், நார்த், இங்கே என்னென்ன ஒரு தெரிஞ்சுக்கிட்டா இது யூனிக் முடிஞ்சு போச்சு. பேர் என்னது? ரைமோனா நேஷனல் பார்க். பேர் பார்க்கலாமா? எந்த ஊரில் இருக்கு? கிட்ட அசாம். ஓகே, இங்கே போட்டு வரேன். ரைமோனா வெஸ்ட்டில் சன்கோஷ் ரிவர். எங்க இந்த ரிவர் ஏன் முக்கியம்? அசாம் வெஸ்ட் பெங்கால் பார்டர்ல இருக்கு. அசாம் வெஸ்ட் பெங்கால் இருக்கு. அடுத்து ஈஸ்டர்ன் பவுண்டரியில சரல் பங்கா ரிவர். சவுத்ல சவுத் எங்க இருக்கு? எங்க இருக்கு? சதன். ஓகே, பெக்வா ரிவர் தான் என்னது? சதன் பவுண்டரி. ஓகேவா? வெஸ்ட்ல என்னது? சன்கோஷ். ஈஸ்ட்ல சரல் பங்கா ரிவர். சவுத்ல பெக்வா ரிவர். மேல என்ன இருக்கு பாருங்க, வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்கு. பிப்சோ வைல்ட் லைஃப் சாங்சுரி அண்ட் ஜிக்மி சிங்கியா வங்சக் நேஷனல் பார்க். மேல பூட்டான் இருக்கு. ஓகேவா? கிரியேட்டிங் ஏ டிரான்ஸ்பவுண்டரி கன்வர்ஷன் லேண்ட்ஸ்கேப். புரிச்சுல, அந்த இடத்த அண்ணா வேற ஒரு லேண்ட்ஸ்கேப் வருதுன்னு அர்த்தம். சுத்தி என்ன இருக்கு? வேற ஒரு லேண்ட்ஸ்கேப் டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகேவா? புரிஞ்சா? ஓகே, இங்க முக்கியமானது வந்து கோல்டன் லாங்கூர். எதை பத்தி படிக்கிறோம்? அசாம் நேஷனல் பார்க். என்ன நேஷனல் பார்க்கு? நம்ம வீட்டில் இருக்கிற மனசா இங்கே போட்டிருக்கு. மேல என்ன படிச்சோம்? உங்க மனசுங்க இப்ப இங்க இல்லை. சொல்லுங்க, மேல பார்க்கலாமா? மை போட்டு பார்க்கணும். ரைமோனா நேஷனல் பார்க். ஓகே, அது எங்க இருக்கு? ஓகே, யார் சொல்றா இது? வைல்ட் ப்ரொடக்ஷன் ஆக்ட் சொல்லுது. அசாம் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க வேர்ல்டு என்விரான்மெண்ட்டுக்காக. ஓகே, படிக்கலாம். போச்சு. நீங்க சொல்லுங்க. லெப்சான் போட்டிருக்கல, எங்க படிச்சோம்? லெப்சா ட்ரைப்ஸ் எங்க இருக்காங்க? பார்க்கலாமா? மறந்துடுறீங்க. சிக்கிம் நேஷனல் பார்க்ல இருக்க கஞ்சன்ஜங்கா நேஷனல் பார்க். இட் இஸ் தி தேர்ட் தானே பார்த்தோம். என்ன பார்த்தோம்? வேர்ல்ட்ஸ் தேர்ட் ஹையஸ்ட் பீக் இது. யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ்ல இருக்கு, மேப்ல இருக்கு. எது? கஞ்சன்ஜங்கா. லெப்சா ட்ரைப்ஸ் இருக்காங்க. மொனாஸ்ட்ரி இருக்கு, தொலங் மொனாஸ்ட்ரி இருக்கு. பார்த்தது மறந்துட்டீங்க. ஸோ ரைமோனா நேஷனல் பார்க்கா எங்க இருக்கு? இட் இஸ் a நேஷனல் பார்க் இன் அசாம், located in Ananthaville, located within the borderland. The area includes the northern part of the Ripu Reserve. Ripu Reserve Forest ஓட ஏரியால இது வந்துருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து இந்த வேர்ட்ஸ்லாம் எந்த ஸ்டேட்ல இருக்கு தெரிஞ்சுக்கும். ரிப்பு எங்க இருக்கு? அதுதான் முக்கியம். ஓகே, அடுத்து போயிடலாமா? அடுத்து மனாசா நேஷனல் பார்க். ஒய் நியூஸ் படிங்க. ஓகே, நான் படிக்கிறேன், நீங்க சொல்லுங்க. 12 pygmy hogs were released in Manas National Park of the Western Assam. நீங்க புரிஞ்சா சொல்றாங்க? ஆமா, பிக்மி ஹாக் கன்சர்வேஷன் ப்ரோக்ராம் எங்க நடக்குது கேட்டா மனாசா நடக்குது. மனாசா எங்க இருக்குன்னு கேட்டா அசாம். This is the second batch to have been reintroduced into the wild. நீங்க புரிஞ்சுல, ஏற்கனவே ப்ராஜெக்ட் இருக்குது. எங்க? இதே இடத்துல தான். எந்த இடத்துல? மனாசால. அது மனாசா எங்க இருக்கு? இங்க போட்டு. It is situated in the foothills of the Himalayas, extended to இங்க போட்டு. Manas National Park is one of the most sought after tourist destination in the northeast. நார்த்-ஈஸ்ட்லயே ஒரே ஒரு ஏரியாக்கு போலாம். எங்க போலாமா? யுனெஸ்கோல இருக்கா? வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் லிஸ்ட்ல இருக்கு.
ஓகே. அடுத்து ஒன் ஆன் ரைனோ, வைல்டு பஃபலோஸ் இதெல்லாம் இங்கே இருக்குது. இது முக்கியம் இல்லை, இந்த பாயிண்ட் முக்கியம். இது பிக்மி ஹாக் கன்சர்வேஷன் ப்ரோக்ராம் யார் ரன் பண்ணுறா பாருங்க. ரூரல் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் ட்ரஸ்ட் ஆஃப் உத்தரகாண்ட், அசாம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஓகே. இம்ப்ளிமெண்டட் பை என்ஜிஓ ஆர்என்யாக்ஸ் ecosystem இந்தியா. ஓகே. த ரீஇன்ட்ரோடக்ஷன் பிகன் இன் 2008 ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ்ல எங்க சோனாயிருப்பா வைல்ட் லைஃப் சாங்சுரி, உராங் நேஷனல் பார்க், பராந்தி. இதெல்லாம் தேவையில்லை, தெரிஞ்சுக்க வேண்டிய 2 பாயிண்ட். ஆனால் எங்க இருக்கு நியூஸ்ல வந்துச்சுன்னா பிக்மியா கூட சம்மந்தப்பட்டது. பிக்மியா அது மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு நேஷனல் பார்க் அது கூட சம்மந்தப்பட்ட சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்னோ லெப்பர்ட். வேற சொல்லுங்க. டச்சிகேமா. டச்சிகேம் வந்து அங்க டச்சிகம் எங்க இருக்கு? ஜம்மு காஷ்மீர். வேற சொல்லுங்க. வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஆல்பின். இது சொல்லிட்டு இருக்க ஆல்பின் எண்டமிக். வேற சுந்தர்பான்ஸ் டைகர். அக்கா சொல்றாங்க சொல்லுங்க. கேட்கலக்கா. வாட்டர் பேர்ட்ஸ் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் எங்க? சுல்தான். எங்க சுல்தான் போலங்க? அசாமா? ஹரியானா. ஹரியானா. வேற இப்ப மனசால என்ன இருக்கு? பிக்மி ஹாக். வேற வேற பார்த்து சொல்லுங்க. டைகர் பார்த்தோமா? டைகர் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் இது ராஜாஜி ஜிம் கார்பன் ரெண்டுமே எங்க இருக்கு? உத்தரகாண்ட்ல இருக்கு. அதே எவ்வளவு யோசிக்கிறீங்க சீதா அவர்களே? சொல்லுங்க. கோவிந்த் கோவிந்த் பஷு எங்க எங்க இருக்குது? உத்தரகாண்ட். உத்தரகாண்ட் 2 இருக்கா? 3 இருக்கு. சொல்லுங்க. உத்தரகாண்ட்ல நேஷனல் பார்க்கா சொல்லுங்க. கங்கோத்ரி. நிறைய இருக்குதா? ஒண்ணு சொல்லுங்க. சொல்லுங்க. 3 கை வச்சுங்க. கங்கோத்ரி நேஷனல் பார்க்கு, வேலி ஆஃப் ஃப்ளவர், நந்தா தேவி, ராஜாஜி, ஜிம் கார்பெட், கோவிந்த். ஓ இவ்வளவு இருக்குது. நான் ஒண்ணுதான் சொல்லியிருக்கேன். இல்லை நீங்க என்ன சொன்னப்போ கோவிந்த் ஸ்னோ லெப்பர்ட் ப்ராஜெக்ட் பண்றாங்க. ஓகே சொல்லுங்க மோனிகா. சொல்லுங்க. ரைனோசரஸ் பாப்புலேஷன் அதிகமா இருக்குது. எங்க பாப்புலேஷன் அதிகமா இருக்கு? குருமுரா நேஷனல் பார்க். குருமுரா எங்க இருக்குது? வெஸ்ட் பெங்கால். ரெட் பண்டா சொன்னீங்க. ரெட் பண்டா எங்க அதிகமா இருக்கு? நியோரா. நியோரா. வெரி குட். நியோரா எங்க இருக்கு? வெஸ்ட் பெங்கால். இதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சுந்தர்பன்ஸ், குருமாரா, ஜல்டாப்ரா, நியோரா, சிங்கலீலா, பக்சார். இவ்வளவு இருக்குதா? எங்க இருக்கு? வெஸ்ட் பெங்கால். இது ரொம்ப பேசிட்டோம். வில் கோ ஃபார் கசிரங்கா நேஷனல் பார்க். எங்க இருக்கிறது? ஒரு 4 முக்கியமானது. ஓகே. எங்க இருக்கு? அசாம்ல. வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட், டைகர் ரிசர்வ் இருக்குதுல, இம்பார்ட்டன்ட் பேர்ட் ஏரியா. முக்கியமான 3 இருக்கு. என்ன இருக்கு? இங்க பாருங்க. 2/3 ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் ஒன் ஆன் ரைனோ பாப்புலேஷன் எங்க இருக்குது? அதே மாதிரி ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் டென்சிட்டி ஆஃப் டைகர்ஸ் எலிஃபென்ட். முக்கியமானது ஈஸ்டர்ன் ஸ்வாம்ப் டியர் பரசிங்கா வல்லரபிள் இங்க தான் அதிகமா இருக்கு. இட் இஸ் சிச்சுவேட்டட் ஆன் தி பேங்க்ஸ் ஆஃப் பிரம்மபுத்திரா ரிவர். ஸோ 2 பாயிண்ட் சொல்லலாமா இதுல? கசிரங்கா எந்த ஊர்ல இருக்கு? அசாம். டைகர் ரிசர்வா அதிகமா என்ன இருக்கு? ஒன் ஆன் ரைனோ இருக்கு. அதே மாதிரி பிரம்மபுத்திரா ரிவர் கீழே இருக்கு. ஓகேவா? ஒய் நியூஸ் வந்திருக்கா? ஒய் நியூஸ் வரல. ஓகே நீ போட்டு பாருங்க. Splitting of Kaziranga into 2 divisions. The Kaziranga National Park has been split into Eastern Assam and Baswanath division. நடுவுல தான் என்ன ஓடுது? Brahmaputra is coming between. Okay. The division has been done for intensive wildlife management. Okay. Okay. Much of the rhino poaching. Rhino எது படிக்கிறீங்க நாம? இங்க தான் அதிகமா இருக்கு. Much of the rhino poaching was being done from the northern side of the Brahmaputra, which was difficult to manage for officers. Therefore என்ன பண்றாங்க? பிரிச்சுட்டு ஈஸியா மேனேஜ் பண்றாங்க. ஓகே. ஸோ கசிரங்கா நேஷனல் பார்க்கை வந்து 2ஆ பிரிச்சுக்கான காரணம் என்னதுன்னா போச்சிங் அதிகமாகுது ஃபார் மேனேஜ்மெண்ட் பர்பஸ். எதை போச் பண்றாங்க? ரைனோஸ். ஓகே ஓகே. கசிரங்கா நேஷனல் பார்க்கோட குவாலிட்டி வந்து குறைஞ்சிட்டே இருக்கு. காரணம் என்னது? இட்ரோட்ஸ் தி வாட்டர் குவாலிட்டி வைல்ட் லைஃப் ஹேபிடேட்ஸ். காரணம் ஸ்டோன் குவாரிங். என்ன அர்த்தம்? கல் எடுக்கிறாங்க. ஓகே. அடுத்த நேஷனல் பார்க் ஒராங் நேஷனல் பார்க். ஒரே ஒரு பாயிண்ட் தான், பெங்கால் டோரிக்கன். ஓகே. அதுக்கு பேரே வந்து இன்னொரு பேரு பெங்கால் மஸ்டர்ட். எந்த ஏரியாவில் பார்த்துட்டு நம்ம? ஓகே போட்டு வரேன்.
Bengal florican is one of the flagship species of this park. This park means Burang. It is also found in the northern bank of the Brahmaputra. Okay, it is the only stronghold of rhino on the northern bank of Brahmaputra. இங்க என்ன இருக்கு? ரைனோ இருக்கு. ரெண்டு பாயிண்ட் தான். அவராக எந்த ஊர்ல இருக்கு? அசாம். அதிகமா இருக்க பேர்ட்ஸ் வந்து பேர்ட்ஸ்ல அனிமல்ஸ்ல பார்த்தோம்னா ஒன் ஆன் ரைனோ பிக்மி ஆகி இன்னும் வேற எங்க பார்த்தோம் ஃபர்ஸ்ட் மனஸ் மனசு போல பிக்கு போல மனஸ். ஓகே, அடுத்து நமேரி நேஷனல் பார்க் தெரிஞ்சுக்க வேண்டியது எங்க இருக்கு? ரெண்டாவது, இட் ஷேர்ஸ் தி பார்டர் வித் தி பக்குலி வைல்ட் லைஃப் சாங்சுரி ஆஃப் தி அருணாச்சல் பிரதேஷ். இங்க இருக்கு பாருங்க, நமேரி நேஷனல் பார்க். அடுத்து ஆறாவது, திப்ரு சைக்கோவா நேஷனல் பார்க். நியூஸ்ல படிக்கிறேன், நீங்க ட்ரை பண்ணுமா? NGT அப்படின்னா நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் has directed the Ministry of Environment, State Pollution Board to explain how the proposed drilling of 7 oil wells in Eastern Assam National Park was permitted. மீனிங் புரிஞ்சுல, அந்த ஏரியாவில் என்ன பண்றாங்களா? ஆயில் தோன்றாங்க. It was based on the petition against the environment clearance of same. அப்போ வந்து என்ன நியூஸ்? டிப்ரு சைக்கோ நேஷனல் பார்க் கிட்ட என்ன பண்றாங்க? ட்ரில்லிங் போடுறாங்க. அதான் என்னது நியூஸ். என்ன ரிவர் இருக்கு? பிரம்மபுத்திரா, லோகித் ரிவர் இந்த நார்த், டிப்ரு ரிவர் இந்த சவுத். இதோட பேர் என்ன? அப்ப இங்க டிப்ருன்றது என்னது? ரிவர் வச்சுக்கலாம், ரிவர். ஓகே, நியூஸ்ல வந்துருக்கு. ஓகே, ஒயிட் விங்டு டக் என்டேஞ்சர்ட் அனிமல் இது எங்க இருக்கு? டிப்ரு பார்க்ல இருக்கு. ஓகே, வாட்டர் பஃபலோ, பிளாக் பிரஸ்டட் பேரட் பில், டைகர், கேப்லங்கர். ஃப்ளோரால என்ன இருக்கு? செமி அர்பன் ஃபாரஸ்ட், டெஸ்டிஸ் ஃபாரஸ்ட் இருக்கு. லாஸ்ட், பிக்கிங் பட்கை நேஷனல் பார்க். இது எங்க இருக்கு? அசாம்ல இருக்கு. படிக்கலாம், ஃபர்ஸ்ட் நான் படிக்கிறேன். 2020 டெகிங் பட்கை வைல்ட் லைஃப் சாங்சுரி வாஸ் அப்கிரேடட் டு நேஷனல் பார்க். வைல்ட் லைஃப் சாங்சுரியா இருந்தது, என்ன மாத்திட்டாங்க? பை தி கவர்மெண்ட் ஆஃப் அசாம். லேட்டர் ஜூன் 2021 the forest department of Assam officially notified as the national park. வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்திருக்கா? எது? டிகிங் பட்கை. என்ன மாதிரி இருக்கு? டிகிங் பட்கை எங்க இருக்கு கேட்டா, the national park is contiguous stretch of forest starting from the upper digging forest in the east. இது வேண்டாம். ஓகே, இன்னும் இந்த பாயிண்ட் இருக்கும். It comprises of the pristine forest. அப்படின்னா இந்த ஃபாரஸ்ட் வந்து தனிமையா இருக்கும், டிஸ்டர்பன்ஸ் இல்லாம சொல்லுவாங்களே, விர்ஜின் சொல்லுவாங்களே, விர்ஜின் ஃபாரஸ்ட் சொல்லுவாங்க, டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஃபாரஸ்ட். ஓகே, இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் தி pristine forest along the Assam Arunachal interstate boundary classified as the Assam Valley tropical meadowland forest. அடுத்த பாயிண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். The Deking Patkai is sometimes also referred as the Amazon of the East. It is the only rainforest in Assam and also spread into the Arunachal Pradesh. Okay, here what is being completely a virgin forest. The forest, this national park is very rich in biodiversity. டிஸ்டர்ப் ஆகாத பயோடைவர்சிட்டி அதிகமாக இருக்கும். ஆனால் டிஸ்டர்ப் ஆகாமல் என்ன இருக்கா? சைனீஸ் பேங்கோலின், ஃப்ளையிங் ஃபாக்ஸ், வைல்டு பிக், சம்பார், மலைன், ஜெயின் ஸ்குரல், 7 ஸ்பீஷிஸ் ஆஃப் வைல்டு கேட். இங்கே தான். இட் இஸ் தி ஒன்லி சாங்சுரி இன் இந்தியா விச் இஸ் ஹோம் டு 7 ஸ்பீஷிஸ் ஆஃப் வைல்டு கேட். இட் இஸ் த பார்ட் ஆஃப் டெகிங் பட்காய் எலிஃபென்ட் ரிசர்வ்ஸ். முடிச்சாச்சுல? இன்னும் இருக்கா? சிக்கிம் வந்துச்சுல? என்னென்ன வந்துச்சு சிக்கிம்ல? சரி, அசாமில் என்னென்ன வந்துச்சு? ஃபர்ஸ்ட் இந்த ரெய்மோனாவா? ரெய்மோனா யூனிக் எதா இருக்கா? ரெய்மோனா பவுண்டரி. ஓகே, ரெய்மோனா எந்த ஊர்? சிக்கிமா. அடுத்து அசாம். அடுத்து மனசா பிக்மிகாக். மூணாவது கசிரங்கா. கசிரங்கா ஒன் ஆன் ரைனோ. அசாமா. புராங்கில வந்து பெங்கால் ஃப்ளோரிக்கன். நமேரி அசாம் அருணாச்சல் பிரதேஷ் கூட பார்டரா இருக்கு. அடுத்து டிப்ரு சைக்கோ. டிப்ருன்றது ரிவர் பார்த்தோமா, ஆயில் ட்ரில் பண்றாங்க பார்த்தோம். ஒயிட் விங்டு டக். அடுத்து திகிங் பட்கை என்ன பார்த்தோம்? நியூஸ்ல எது பார்த்தோம்? வைல்ட் லைஃப் சாங்சுரியா இருக்கு, நேஷனல் பார்க்கா இருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தோம். இட் இஸ் தி pristine forest. ஓகே, ஆல்சோ கால்ட் அஸ் அமேசான் ஆஃப் தி ஈஸ்ட். எந்த ஃபாரஸ்ட் பேரு? எந்த பார்க் பேரு? அடுத்த ஒன்னே ஒன்று அருணாச்சல் பிரதேஷ் நேஷனல் பார்க். பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துருங்க. அடுத்து பார்க்க போறது அருணாச்சல் பிரதேஷா. நம்டப்பா நேஷனல் பார்க். நம்டப்பாலே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. நம்டப்பா ஃப்ளையிங் ஸ்குரல் was first collected from this park and is described as the endemic to the park. எது? flying squirrel. It is critically endangered. எது critically endangered? flying squirrel.
and has been recorded only in a single valley within this park. அதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா டோலு, ரெட் பேண்டா, ரெட் பாக்ஸ் இதெல்லாம் இருக்கு. அடுத்த இம்பார்ட்டன்ட் ட்ரைபல் குரூப்ஸ் இன் திஸ் ஏரியா லிசு, சக்மா, டங்ஸா, சிங்போ. About it is a protected area in Arunachal Pradesh and is a biodiversity hotspot. It is crossed from east to west by Nawadhing River. 2 point biodiversity hotspot. Namdappa flying squirrel. அது என்ன கிரிட்டிக்கலி endangered. Critically endangered. Okay. அடுத்து Mauling National Park, located fully partly within Digam Biosphere Reserve. அடுத்து மேகாலயா 2 இருக்கா. ஒன்று வந்து நோக்ரெக் நேஷனல் பார்க், பெல்பக்ரம் நேஷனல் பார்க். நோக்ரெக் நேஷனல் பார்க் இஸ் தி கோர் ஏரியா ஆஃப் நோக்ரெக் பயோஸ்பியர் ரிசர்வ். நோக்ரெக் பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கா, மேப்ல இருக்கா? இருக்கு. யுனெஸ்கோ added this national park to the list of biosphere reserve. Along with the Balbakram National Park, it forms the hotspot of the Meghalaya. It is the important bird area. Okay, Balbakram எங்க இருக்கு? Meghalaya. இருந்து Garo Hills. Important red panda, tiger, elephant. Okay. லாஸ்டா ஒன்னது மணிப்பூர் நேஷனல் பார்க்ல. மணிப்பூர்ல இருக்கிற ஒரே ஒரு நேஷனல் பார்க், நிறைய இருக்கு. முக்கியமானது கெய்புல் லம்ஜாவா நேஷனல் பார்க். எங்க இருக்கு? மணிப்பூர். இது உங்களுக்கு தெரியல, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் பார்க். அது உள்ளே இருக்கிற என்ன வந்து லோக்டாக் லேக். இட் இஸ் ஆல்சோ தி லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இன் நார்த் ஈஸ்ட் தான் இந்தியா. அடுத்தது மெனி ஃப்ளோட்டிங் டீகம்போஸ் பிளான்ட் மெட்டீரியல் இருக்கும், அது ஃப்ளோட் ஆகுதுல்ல, அதுக்கு பேர் வந்து பும்டிஸ். இங்க என்ன இருக்கு? என்டேஞ்சர்டு மணிப்பூரோட எல் டீர். இன்னொரு பேர் வந்து ப்ரோ அண்ட் கிளியர்ட் டீர், சங்காய் டியர், டான்சிங் டியர், எல்டு எல்லாமே ஒரே பேர் தான். என்னவா இருக்கு? ஆமா, இம்பார்ட்டன்ட் முக்கியமானது டிக்ளேர்ட் ஆஸ் தி ராம்சார் வெட்லேண்ட் சைட். என்ன லேக் தானே இது மேலே பார்த்தோம்ல, வெட்லேண்ட் சைட். இம்பார்ட்டன்ட் ஃபவுனா ப்ரோ ஆண்ட்லர் டியர், ஹாக் டியர். அதர் நேஷனல் பார்க்ஸ் முர்லின் மிசோரம், பவாங்பி மிசோரம், இன்டாங்கி மிசோரம், க்ரௌடட் லியோபர்ட் திரிபுரா, பைசன் திரிபுரா. ஓகே ஓகே, நம்ம அடுத்த பிடிஎஃப் போகலாம். அதுக்குள்ள கோ டு நெக்ஸ்ட் பிடிஎஃப். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன டாபிக் படிச்சிடலாம். நீங்களே படிங்க, அடுத்து நான் சொல்கிறேன். புரியுதா? டைம் தரேன் ஒரு 1/2 hour. நீங்களே ஒரு லைனை படிச்சு முடிச்சிருங்க. மறுபடியும் நான் இப்போ ரிவிஷன் பண்ணுறேன். முக்கியமான பிடிஎஃப்லாம் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் பண்ணலாம். ஓகேவா? இந்த என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? நார்த் இந்தியா பார்த்தோம், நார்த் ஈஸ்டோட போயிட்டோம். இப்போ பார்க்க போகிறது இந்தியா. நான் தான் வெஸ்ட் இந்தியா பார்க்க போகிறோம். வெஸ்ட் இந்தியா முழுக்க குஜராத், ராஜஸ்தான் அப்படி பார்ப்போம். ஓகேவா? ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேஷ், இது போயிட்டே நினைக்கிறேன். அப்படியே சத்தீஸ்கர், ஒடிஷா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ஆந்திரா, கோவா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு. இந்த பிடிஎஃப்லாம் முடிச்சிங்களா நீங்கள் எல்லாருமே? இதை முடிச்சிட்டிங்களா? தமிழ்நாடு தெரியுதா உங்களுக்கு? கிண்டி நேஷனல் பார்க்கு, முதுமலை நேஷனல் பார்க்கு, முக்குர்த்தி, அணைமலை, இது கண்டிப்பாக போட்டுருவீங்க. இருந்துச்சுன்னா தெரியாத போகலாம். ஃபஸ்ட்டு இருக்கு ராஜஸ்தான், சரிஸ்கா நேஷனல் பார்க், கேலோடியோ கானா நேஷனல் பார்க், ரன்தம்பூர் நேஷனல் பார்க், டெசர்ட் நேஷனல் பார்க், டர்ரா நேஷனல் பார்க். இந்த 5 எங்க இருக்கு சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க. சரிஸ்கா பார்த்து சொல்லும் போது கண்ணு டபுள் ஆகுது. சரிஸ்கா, கேலோடியோ, அதுக்கு பேர் பாருங்க. கேலோடியோ ஃபார்மர்லி பழைய பேர் பரத்பூர் பேர்ட் சாங்சுரி, ரன்தன்பூர் டைகர் ரிசர்வ், டெசர்ட் நேஷனல் பார்க், டர்ரா. ஓகே, அடுத்து குஜராத் பாருங்க. குஜராத் பிளாக் பக் நேஷனல் பார்க், மெரைன் நேஷனல் பார்க், சொல்லுங்க. பிளாக் பக், மெரைன், கிர், பன்சா நேஷனல் பார்க். தேர்ட் ஒன் பெருசு. நீங்களே படிங்க. 3 கட்டி சொல்லுங்க, முடிக்க பார்க்காம சொல்லுங்க. எந்த ஊர்ல படிக்கிறீங்க? மத்திய பிரதேஷ். மாதவ், குணா, பன்னா, வன்விகார், சஞ்சய், மந்தவ்கார், கன்கா நேஷனல் பார்க். அடுத்து சத்புரா, பெஞ்ச். ஃபுல்லா எங்க? சத்தீஸ்கர் வந்து 2 தான், சரி 3. குரு காசிதாஸ், சஞ்சய் காந்தி மாத்திட்டாங்க, இந்த நேஷனல் பார்க். அப்புறம் இந்திராவதி நேஷனல் பார்க், குட்ரு, கான்கேர் நேஷனல் பார்க். அடுத்து ஒடிசா நேஷனல் பார்க் சிம்லிபால் வந்துருது, பெட்டர்கர்னிகா வந்துருது, அது தெரியும் உங்களுக்கு. மகாராஷ்டிரா நேஷனல் பார்க்ல உகமால், பெஞ்ச் நேஷனல் பார்க், டைகர் ரிசர்வ், நவிகான், தடோபா நேஷனல் பார்க், சஞ்சய் காந்தி நேஷனல் பார்க், சண்டோல் நேஷனல் பார்க். எஸ், ஆமா பார்டர். தெலுங்கானா நேஷனல் பார்க்ஸ் கசு, பிரம்மானந்தா,
டீக் நேஷனல் பார்க், மகாவீர் அரினா வனஸ்தாலி, முருகவாணி நேஷனல் பார்க். ஆந்திர பிரதேஷ்ல பப்பிகொண்டா, ராஜீவ் காந்தி, ஸ்ரீ வெங்கடேஸ்வர நேஷனல் பார்க். கோவால வந்து முல்லம் நேஷனல் பார்க். கர்நாடகா காலி டைகர் ரிசர்வ், காலி, குட்ரமுக், பண்டிப்பூர், நாகர்கோல், பன்னர்கட்டா. கேரளாவில் சைலண்ட் வேலி, நதிக்குளம், பம்பாடோன், சோழா நேஷனல் பார்க், மதிக்கட்டம் சோழா நேஷனல் பார்க், ஆனைமுடி சோழா நேஷனல் பார்க், பிஆர் நேஷனல் பார்க். தமிழகன்னு பார்த்தாச்சு. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்னா டெய்லி ஒன்று படிக்கலாம். ஓகேவா? கிளாஸ் ஆரம்பிக்கு முன்னாடி ரெண்டு படிச்சு முடிச்சிடலாம். ஓகே, ஃபுல்லாக ஒரு டைம் வேஸ்ட் பண்ணாமல் அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம். ஓகேவா? நான் பொறுத்துக்க அடுத்த இப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி 2 முடிச்சுக்கலாம்.